जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तन्नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुं। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। पिपीलिकाग्रहजातं वाल्मीकिरतिविश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय आञ्जनेयमतिपाटलाडनं काञ्चनाब्जकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सकृतेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत्प्रदं मम। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसिजरुजं दिक्परिसरे ससन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्थकचिता कवीन्द्राणां हृत्कैरविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरजि सन्ध्या विजयते। शान्तं पद्मासनस्थं सुरविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। சரபங்கருடைய ஆசிரமத்துக்குள்ள ராமர் பிரவேசிக்கிறார். சரபங்காசிரமத்துக்குள்ள ராமர் வெளியிலேந்தே பார்க்கறத தேவேந்திரன் தன்னுடைய ரதத்தை கொண்டு வந்து சரபங்கரை அழைச்சிட்டு போறதுக்கு நிற்கிறது தெரியாது ராமனுக்கு. அப்பவும் தேவேந்திரன் கூட இருக்கிற விபூதர்கள் அப்படின்னு சொல்றது, விபுதாகனா தேவகணங்கள். இந்த தேவகணங்கள் கிட்ட தேவேந்திரன் சொல்றார், ராமன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாஸ்தவத்துல ஒரு ஹையர் பீயிங் அப்படின்னு சொல்றத, நமக்கு நம்மளை விட மேலான ஒரு
ஒரு ஒரு பூதம் அப்படி என்ன தேவ இந்திராதிகள் எல்லாருமே பூதங்கள் தான், உருவானவாத. நமக்கு மேலான ஒரு பூதம் அப்படிங்கிறத நம்மளுடைய சாநித்தியம் எங்க இருந்தாலும் உணர்ந்துடுவா. அது அவளை விட கீழ்கண்ட ஒரு ஒரு ஜீவன் நிற்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ராமன் நிற்கிறது முதல்ல தேவேந்திரனுக்கு தெரியல. ராமன் முதல்ல தேவேந்திரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவேந்திரன் புரிஞ்சுக்கிறார் ராமன் வராது. எல்லா இடத்துலயுமே உபனிஷத்து தொட்டுன்னு இருக்கும். ராமாயணத்துல எங்க பார்த்தாலும் உபனிஷத் தொட்டுன்னு இருக்கும். உபனிஷத் சொல்றது அந்த ராமச்சந்திரமூர்த்தி யார நினைக்கிறானோ அவனாலதான் ராமனையே பார்க்க முடியும், நினைக்க முடியுங்கிறது. அது சொல்றத உபனிஷத் சொல்றது பிரவச்சனத்தாலேயோ மேதா சக்தியாலேயோ பரபிரம்ம வஸ்து சாட்சாத்கரிக்கப்படுறது இல்லை. நிறைய கேட்டோம் அப்படிங்கிறதுனால மாத்திரம் பரபிரம்ம வஸ்து சாட்சாத்காரம் ஆகப்படுறதில்லை. எமேவேஷ அனுதே தேனலத்தா, யாருக்கு அது சாட்சாத்காரம் கொடுக்கணும் அப்படின்னு அது நினைக்கிறதோ அவளுக்கு தான் அது சாட்சாத்காரம் கொடுக்கறதுங்கிறது. சாட்சாத்காரங்கிறத விட்டுடுங்கோ, நினைப்பே ராமாயணம் ராமன் அப்படிங்கிற அந்த நினைப்பே வரணுமான அந்த ராமன் நினைச்சாதான் அது. சிவனடியார்கள் சொல்றத ரொம்ப அழகா அதை சொல்வா. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஏதோ பக்தி பண்றோம், நம்ம பகவானை பார்க்கிறோம், நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே, பகவான் கூப்பிட்டு விட்டுருக்காரு, நம்ம போறோம். ரொம்ப அது சத்தியமான ஒரு வார்த்தை. அப்படி சரபங்காசிரமத்துல ராமன் எட்டகேந்து பார்க்கிறார். விராஜமானம் வபுஷா சூரிய வைஸ்வானர பிரதம். எட்டகேந்து பார்க்கறத சூரியனாட்டம் திளங்கிறது, அது பூமியில படாமைக்கு நிற்கிறதுன்னு சொன்னார் அந்த ரதம். இவ எல்லாருமே தேவகணங்கள் அர்த்தம். தேவகணங்கள் அப்படின்னு சொன்னா ஞானின்னு தான் அர்த்தம். தேவாள் அப்படின்னு சொன்னாலே ஞானிகள் மகான்யாசம் சொல்றதையும் அது சொல்றது பரோட்ச பிரியா இதுவே தேவாகா. தேவாள் பரோட்ச பிரியாளாவே இருக்கா. தேவாள் பரோட்ச பிரியாளா இருக்கான்னு சொன்னா தன்னை ஞானிங்கிறத வெளியில காட்டிக்காம இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இந்திரன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனாலேயே அது பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல ஒரு குரு இந்திரன். சாந்தி பாடத்திலேயே இந்திரனை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சாந்தி பாடமே உபநிஷத்துல ஆரம்பிக்கிறது. அதர்வணவேத உபநிஷத்தினுடைய சாந்தி பாடம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு சொல்றது. இந்திரனையோ பூஷாவையோ எல்லாரையுமே தேவதைகள் எல்லாமே சாந்தி பாடம். எங்க அருங்கோ வேதாந்தத்தில உபனிஷத் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி தாபத்திரயங்களை நீக்கிறதுக்காக இவாளை பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அப்போ விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆத்தியத்திலே அந்த கடைசி வரைக்கும் இந்திரன் வந்துட்டே இருக்கார். இந்திரன் வந்துட்டே இருக்கார். ஆத்தியத்தில இருந்து கடைசி வரைக்கும் இந்திரன் வந்துட்டு இருக்கார். அப்படி இந்திரன் வந்துட்டு இருக்கிறத ஆக்சுவலா அங்க விஸ்வாமித்திர அதாவது குஷிகன் அப்படிங்கிற அந்த ராஜரிஷிய விஸ்வாமித்ரன் அப்படிங்கிற அந்த பிரம்ம ரிஷியா மாத்திரத்துக்கு இந்திரனும் ஒரு பிரயத்னம் பண்றார். முதல்ல இந்த பரீட்சை பண்றது கூட இல்ல, ஸ்புட்டம் பண்றது விஸ்வாமித்திர. ஒரு ஒரு சரித்திரத்திலையும் முதல்ல வந்தார சுனிச்சேபன் கிட்டே அந்த குதிரை எடுத்துட்டு போனார். முதல்ல சரித்திரமே விஸ்வாமித்திரோட கதையை பூரா பார்த்தலான்னா முதல்ல இந்த திரிசங்குனுடைய சரித்திரத்திலே இந்திரன் சம்பந்தம் இருக்கு. இந்திரன் தான் உள்ள விடலை. அடுத்த சரித்திரம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பரீஷன் சுனிச்சேவனோட சரித்திரம் வருது. சுனிச்சேவனோட சரித்திரத்துல அம்பரீஷன் யாகம் பண்ணிட்டு இருக்கிறத இந்திரன் வந்து குதிரையை எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லி கதை வருது. இந்திரன் தான் குதிரை எடுத்துட்டு போற மாதிரி அங்கேயும் விஸ்வாமித்திரக்காகத்தான் இந்திரனை குதிரையை எடுத்துட்டு கொண்டு போறது. அப்புறம் ரம்பாவை அனுப்பினான் இந்திரன். அதுக்கப்புறம் தானே கடைசியில வந்து ஒரு பிராமண ரூபத்துல வந்து இந்திரனே விஸ்வாமித்திரருக்கு வச்சிருக்கப்பட்ட அந்த ஹவிசை எடுத்து பாயசம் ஏதோ அதை எடுத்து சாப்பிடுறாருன்னு ஆத்தியத்திலேருந்து அவசானம் வரைக்கும் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்துல இந்த சம்பந்தம் இல்லாம இல்லை. அப்ப இதனுடைய அர்த்தம் வந்து இந்திரன் விஸ்வாமித்திரருடைய தவசை கெடுக்க வராருங்கிறது இல்லை அர்த்தம். இந்திரன் விஸ்வாமித்திரனுடைய யோகியதைய
மேல கொண்டு போறாருன்னு அர்த்தம். எங்கேயும் பாருங்க, இந்திரன் இந்த குதிரைய யாகம் பண்றதுக்குன்னு வச்சிருக்கிற குதிரையை எடுத்து 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 கொண்டு போறார். இது இல்லையா? இப்படி ஏன் கொண்டு போகணும்? ஏன் கொண்டு போகணும்? எல்லா இடத்துலயும் பார்த்தா இந்திரன் தான் குதிரையை கொண்டு போனார், குதிரையை கொண்டு போனார் வருது. என்னதுக்கு? குதிரைங்கிறது அங்க யாகம் பண்றதுக்கு உண்டான ஒரு இல்ல, யாகத்தையே அஸ்வம்னு பேரதுக்கு, யாகத்தையே குதிரையா காட்டுறது. இந்த கர்மம் இல்லையா, கர்மாவை தான் குதிரையா காட்டு. எந்த கர்மத்தினுடைய லட்சியம் என்னன்னு கேட்டா நைஷ்கர்மியம் தான், கர்மரகிதமா ஆகிறது தான். அந்த கர்மரகிதமா ஆக்கிறதுக்கு நைஷ்கர்மியத்தை சித்தி பண்ண வைக்கிறதுக்கு, இல்லை சொல்ல போனா கர்மத்திலேருந்து அவனை விடுபட வைக்கிறது இந்திரன் பண்ணக்கூடிய வேலை. இந்த குதிரையை கொண்டு போவதன் மூலமாக கர்மத்திலேருந்து இவனை விடுபட வைக்கிறது தான் இந்திரன் அப்படிங்கிற அந்த ஞானி பண்ணக்கூடிய வேலையா இருக்கு. அது மாதிரி சரபங்கருடைய கடைசி காலத்துல சரபங்கர் போகிற தருவாயில இந்திரன் நிற்கிறார். சரபங்கருடைய புண்ணியத்தை வாங்கிக்கிறதுக்கு. இப்படி சரபங்கருடைய புண்ணியத்தை தான் வாங்கிக்கணும் அப்படின்னு நிற்கிறத ரொம்ப ஜொலிக்கிறாராம் இந்திரன். என்ன வித்தியால ஜொலிக்கிறது, ஞானத்தால ஜொலிக்கிறது. இவளுடைய பிரகாசம்ங்கிறது சாதாரணமா அல்ப பிரகாசம் இல்லை, மகா பிரகாசம். தேவாளுடைய எல்லாமே திவு அப்படின்னு சொன்னாலே பிரகாசம் தான் அர்த்தம், தேவான்னு சொன்னாலே பிரகாசம் உடையவான்னு அர்த்தம். அந்த என்ன பிரகாசம் அங்க இருக்குன்னு அந்த ஞான பிரகாசம் ஜொலிக்கிறது. சரபங்கர் முன்னாடி இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட், மொத்த ராமாயணத்துக்கு ட்விஸ்ட் ஆக்சுவலி இல்லை, அது ஒழுங்கா தான் இருக்கு. பட் கொஞ்சம் நடுவுல எங்கேயோ வளைஞ்சு போயிடுத்து. இந்த தேவேந்திரன் இவருடைய தபசை கெடுக்கிற மாதிரி வந்தார்னு சொல்லி ஒரு பழக்கம் வந்துடுத்து. அது ரசமா சொல்றதுக்கு ரசமா சொல்லிக்கலாம் அப்படியே தவிர, ஆனா இந்திரன் யாருடைய தபசையும் கெடுக்கிறதா இல்லை. இந்திரன் யாருடைய தபசை கெடுக்கிறதா இல்லை. சோ தேவேந்திரனுடைய லட்சியம் இங்க இருக்கக்கூடிய சரபங்கருக்கு ஆத்தியாத்மிக ஞானத்தை பூர்ணமா பிரதானம் பண்றது. சரபங்கருடைய கர்ம பலன் இருக்கு இல்லையா, கர்ம பலனை கழிச்சு விடுறதுக்கு தான் வந்திருக்கார். இந்த கர்ம பலனை கழிச்சு விடுறது என்கிறத சொர்க்கத்துல அவரை கூட்டிட்டு போகணும்னா அவரை கூட்டிட்டு போயிருக்கலாம், உடனே கூட்டிட்டு போயிருக்கலாம். சரபங்கர் இந்திரன் நிறுத்த வச்சிருக்கார். ஏன்னா அந்த ஞானம் சரபங்கருக்கு இருக்கு. சொர்க்க சுகம் அப்படிங்கிறது தற்காலிகம் தான். சொர்க்க சுகம்னு இல்லை, எந்த வஸ்துவாலையும் கிடைக்கக்கூடிய சுகங்கிறது தற்காலிகம் தான். ஏதொரு வஸ்துவாலையும் இதை சான்று இந்த சுகம் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவுதான் இருக்கும். பாயசம் சாப்பிட்டா பாயசம் தீர்றது வரைக்கும் அதனுடைய ருச்சி இருக்கும், அப்புறம் ஆயிடுச்சு. இது எந்த வஸ்துவுக்கும், லௌகிகமா இருக்கக்கூடிய எந்த வஸ்துவுக்கும் இது பொதுவான ஒரு ரூல். இந்திரலோகம் அப்படிங்கிறது, தேவலோகம் அப்படிங்கிறது ஒன்றும் அலௌகிகம் இல்லை, அதுவும் லோகம்தான், அதுவும் லோகம்தான். அப்ப இந்திரலோகத்துக்கே போயிருந்தாலும் வாசனாட்சயமாகாமைக்கு முக்திங்கிறது இல்லை. அதனால இந்திரன் சொல்றத, இந்திரன் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குருவாக இருக்காருங்கிறத அவர் ஒரு காலம் இந்த சரபங்கரை இல்லாம பண்றதுக்கு வரமாட்டார். சோ ராமர் இப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கார். தேவேந்திரன் ஜொலிக்கிறார், தன்னுடையவே தபசால ஜொலிக்கிறார். தபசா ஜோதித பிரபம், சூரியன் மண்டலம் மாதிரி பிரகாசிக்கிறார். அச்சுஷ்மந்தம் ஸ்ரீயாஜுஷ்டம் அத்புதம் பசிய லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் கிட்ட காண்பிச்சு கொடுக்கிறார் ராமச்சந்திர பிரபு. லக்ஷ்மணா பாரு, என்னமா அங்க ஜொலிக்கிறார் பாரு, அச்சுஷ்மான் அப்படிங்கிறார். அச்சிஸ் அப்படின்னாலே பிரகாசம் அர்த்தம். இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப இந்த சரபங்கருக்கு ராமச்சந்திர பிரபு சத்யோ முக்தி என்கிற ஒரு ரீதியான முக்திய கொடுக்க போறார். ரெண்டு ரீதியில் இருக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றதுமே, அது ரெண்டு ரீதியில் இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கலா போறேன், பட் புரியாம இருக்காது, நிறைய கேட்கறது தானே. ஒண்ணு சத்யோ முக்தி அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு கிரமமுக்தி அப்படின்னு ஒண்ணு. இந்த சத்யோ முக்தி அப்படின்னா என்னன்னு கேட்டா, ரொம்ப
ரொம்ப ரொம்ப துர்லபம், ஆனா ரொம்ப சுலபம். பிரம்ம வஸ்துவனுடைய சொரூபமே இப்படித்தான். இந்த பரஸ்பர விருத்தம் எல்லாம் இருக்கு, எல்லாம் ஒண்ணு கூடிடும். இதுதான் பிரம்மானுபவத்துக்கு உபனிஷத்தை இப்படித்தான் சொல்றது. அனோரணியான ஓ ரொம்ப சின்னதா இருக்கும் போல் இருக்கேன், மகத்தோ மகியான அப்படின்னு இந்த கான்ட்ரவர்ட், இந்த ஐரணிய பூரா ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல உபநிஷம் சொல்றது தூரே, ஓ ரொம்ப தூரம் இருக்கு போல் இருக்கு. உடனே அடுத்தது தந்திக்கே. எத்தனை உபநிஷத்திலே எவ்வளவு வருது தெரியுமா? நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா, நிலையனஞ்சா அநிலையனஞ்சா, விஜானஞ்சா விஜானஞ்சா, சத்தியஞ்ச அப்படின்னு எல்லாம் எதெல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கோ அதெல்லாம் ஏன்னா இது ஏன், இது ஏன் இந்த ஆப்போசிட் அப்படிங்கிற ஒன்றும் ரெண்டு இருந்தா தானே ஆப்போசிட் இருக்கணும். ரெண்டு இருந்தா தானே ஆப்போசிட் இருக்கணும். பிளாக் அப்படிங்கிற கலருக்கு ஆப்போசிட் ஒயிட்டா இல்ல. அது மாதிரி ஃப்ரண்ட் அப்படின்னா பேக் ஆப்போசிட் சொல்லணும். ரெண்டு இருந்தா தானே ஆப்போசிட் இருக்கு, ரெண்டு இல்லாத இடத்துல எங்க ஆப்போசிட் இருக்க? அதனால எல்லாம் இதுல பொருந்தும். அப்படி இந்த இந்திரனுடைய ரசம் வந்து நிக்கிறத பூமியில படாம நிக்கிறதுங்க. பூமியில படாம நிக்கிறதுங்கிறத ஏதோ ஆச்சரியமா பார்க்க வேண்டாம். அப்படி வந்து இது கற்பிச்சு நம்பிக்கவும் வேண்டாம். நேற்றுக்கு இதை நான் சொன்னேன், ஜஸ்ட் ஒண்ணு கூட சொல்லி விடுறேன். பூமியில படாம நிக்கிறது அப்படின்னு உடனே ஏதோ ஒரு பிளைட் வந்து வர்றது, அது பூமியில படாமைக்கு இப்படி காத்துல நிக்கிறது, என்ன அந்தரத்துல நிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி கதைப்படியா அப்படி நிக்கலாம், நிக்காம போகலாம். ஆனா அப்படி ஒன்றும் நிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது ஃபேக்டுக்கு விருத்தம். பூமிக்கு என்ன சொல்றோம்? கிராவிட்டிங்கிறோம். எந்த வஸ்துவானாலும் கீழே பட்டுதான் ஆக வேண்டியிருக்கு. பூஸ்பர்ஷமாகாம நிற்கிறது, பூஸ்பர்ஷமாகாம நிற்கிறது, பூஸ்பர்ஷமாகாம நிற்கிறது அப்படின்னா அது பூமியில இருக்கிறதுக்கு உண்டான வழியே கிடையாது. அப்படி ஒரு விமானமோ ஒரு வஸ்துவோ பூமியில படாம நிற்கிற தேவாள்லாம் வருவாளாம். வந்தா அவ வந்து பூமியில தொடாமைக்கு நிற்பாளாம். எப்படி நிற்பா? நம்ப வேண்டாமா? இல்லையா? நம்புற மாதிரி சொல்ல வேண்டாம். நம்ம நிறைய கேட்டு வச்சிருக்கோங்கிறதுனால நமக்கு வந்து அது புதுசா தெரியல. நம்ம அதை அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். புதுசா ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோ, சடபங்க சரித்திரத்தை புதுசா ஒருத்தன் கேட்கறான், அது பூமியில படாமைக்கு விமானம் நின்று இருந்தது அப்படின்னு சொன்னா ஏன் நம்ம அது இந்த காலத்துல கிராவிட்டிக்கு அப்படியே விருத்தமா என்ன இருக்கு? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிசிக்கலா ஒரு விமானத்தை இங்க சொல்லப்படுறது இல்லை. பிசிக்கலா எந்த ஒரு வஸ்துவுமே அந்த ஒரு கிராவிட்டி என்ற அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள அடங்கித்தான் ஆகலாம். இங்க வந்து சூக்ஷ்மமா சொல்றது, மனசத்தான் தேவலோகத்துக்கே பிரதிஷ்டை அப்படின்னு வேதம் சொல்றது. தேவலோகத்துக்கு தேவாள் எந்த ரூபத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டா மந்திர ரூபத்தில் இருக்கா தேவாள். அப்ப அந்த மந்திர ரூபமா இருக்கக்கூடிய தேவாளை வச்சுட்டு ஒரு மானசீகமா ஒரு புருஷனை உருவாக்குறது உபனிஷத்து. மானசீகமா மனச ஆதாரமா வச்சுட்டு ஒரு புருஷனை உருவாக்குறது உபனிஷத்து. அந்த புருஷனுக்கு தஸ்ய யஜுரே வசிரஹா தட்சிண பக்ஷா சாமோத்தர பக்ஷா ஆதேச ஆத்மா அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டான்னு சொல்றது. அந்த வேதமயமான ஒரு புருஷனுக்கு அதுக்கு சிரஸ் எதுவா இருக்கு, எஜுரே சிரசா இருக்கு, ரிக்கும் சாமமும் இரண்டு பட்சங்களா இருக்கு. ஆதேசம் அப்படிங்கிறது அதனுடைய சுரூபமா. ஆதேசம் அப்படின்னா உபதேசம், அதாவது வேதம் நம்மள ஆதேசம் தான் பண்றது, நம்மளை வழி நடத்துறது, அதுக்கு ஆதேசம்னு பேர். அதுவே அதனுடைய சுரூபமா இருக்கு. அது எது இருக்கு அப்படின்னா அதர்வத்துல அது உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி வந்து மானசீகமான ஒரு புருஷனை சொல்றது. அப்ப இதுக்கு இதை சொல்றது, இது வந்து மனோமயமான ஒரு புருஷனையாக்கும் வேதம் இங்க காட்டி தருது.
அப்போ இங்க எல்லாம் சூக்ஷமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்திரனுடைய ரத்தம் கீழே தொடலை அப்படின்னா அப்படி ஒன்றும் எடுத்துக்காதீங்கோ, பூபர்ஷம் ஆகலைன்னு எடுத்துக்காதீங்கோ. மனசு அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவளுடைய மனசு லோகத்துல படாம இருக்கு, லௌகிகத்துல ஸ்பர்சிக்காம இருக்கு. பரமஹம்சர் சொல்லுவார், விவேகானந்தாதி நரேன் அவளுக்கு ஒரு 12 பேர் அவருக்கு இருந்தா சிஷ்யா. மற்றவாளை பத்தி இல்லை, இவாளுக்கு வேற, உங்களுக்கு பாடம் வேற. இவ எல்லாருமே லௌகிக கிளிகளால கொத்தப்படாத பழம் அப்படியே எடுத்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாம். அது மாதிரி அந்த அந்த லௌகிகங்கிற கிளியால கொத்தப்படாத பழத்தை, கிளி கொத்தின பழத்தை பகவானுக்கு போய் நைவேத்தியம் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக சொல்லுவோம். அது மாதிரி இந்த மனசு கீழப்படாம இருக்கு, மனசு லௌகிகத்துல இறங்காம உயர்ந்த தளத்திலேயே இருக்கும் ஞானிகளுக்கு. அதுதான் இந்த தேவேந்திராதி ஞானிகளுடைய அந்த விமானமோ, தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய விமானமோ எதுவும் தரையில படமாட்டேங்கிறதுங்கிற லோகத்துல ஸ்பர்சிக்க மாட்டேங்கிறது, லௌகிகத்தை தொடர்றது இல்லை. லௌகிக விஷயமா, லௌகிகத்துக்கே விஷயமா இருக்கக்கூடிய சுக துக்கமோ காம குரோதாதிகளையோ ஸ்பர்சிக்காமைக்கு சுத்தமா இருக்குங்கிறதே இப்படி காட்டுறது. இப்படி அந்த விமானம் வந்து நிற்கிற வேளையில ராமர் லக்ஷ்மணன் கிட்டையும் சீதைட்டையும் சொல்றான், நீங்க இங்கேயே நில்லுங்கோ, நான் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரேன், என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்றதையே அந்த சமயம் இந்திரன் சொல்றார், நிஷ்டாம் நயது தாவத்து ததோ மா திரஷ்டுமர்ஹதி இகோபயாத்யசோ ராமஹ யாவன் மாம் நபிபாஷதே. ராமன் வந்திருக்கார், நம்ம கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம், நம்ம கொஞ்ச நேரம் வெளியில காண்பிச்சுக்க வேண்டாம் இப்படின்னு இந்திரன் சொல்றார். இந்த ராமன் ஆல்ரெடி இந்திரனை பார்த்தாச்சு, அப்புறம் எதுக்கு இங்க காண்பிச்சுக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலா ராமாயணத்துல சில சில பாகங்கள் இல்லை, எல்லா பாகமுமே பாருங்க ரசமாவும் இருக்கும். இப்ப இதையே ரசமா சொல்லிடலாம், இந்த பாகத்தையே ரசமா சொல்லிடலாம், இந்த பாகத்தையே உள்ளது உள்ளபடி சொல்லலாம். ரசமா சொல்றது ஒண்ணு, அதுல ஜஸ்ட் அந்த லிட்ரல் மீனிங் அப்படி இருக்கு இல்லையா, அப்படி சொல்றது ஒண்ணு, பரம வேதாந்த ரீதியா சொல்றது ஒண்ணு. இது ராமாயணத்துல தொடர இடத்துல எல்லாம் இது இருக்கும். அப்படி ஒரு என்ன வேதத்துக்கு உண்டா, வேதத்தினுடைய அவதாரம் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்க முடியும். இங்க வேற ஒன்றும் இல்லை. இந்திரன் வந்து சொல்றது, ராமனுக்கு நம்ம தரிசனம் இப்ப கொடுக்க வேண்டாம், இதுதான் பரோட்ச பிரியா இதுவை தேவா, பரோட்சமா இருப்போம், அபரோட்சம் ஆக வேண்டாம். அபரோட்சம்னா நேத்திர கோச்சரமா ஆக வேண்டாம், பரோட்சமாவே இருப்போம் அப்படின்னு சொல்ல சரபங்கரை வந்து ராமர் பாக்குறார். சரபங்கர் ஏன் வரலை அப்படின்னு இந்திரன் கூட போகலை அப்படின்னா சரபங்கர் தான் சொல்ல போறார் ராமன் கிட்ட. சரபங்கர் ராமர் வந்து பார்த்த உடனே இந்திரன் மறைஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீதையை லக்ஷ்மணனை அழைச்சுட்டார். சீதா லக்ஷ்மணனை கூப்பிடுறான். நாடகம் போட்டு போயிட்டு கூடாது இல்லையா, நாடகம் நடந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் நடிக்கத்தானே வேண்டி இருக்கு. ராமர் நல்ல நாடகத்துல நல்ல நடன், ஹீரோ சூப்பர் ஸ்டார் எல்லாம் சொல்றாள், இதுக்கு என்ன சொல்றதுக்கு தெரியல. ஆமா, அதாவது இப்ப பாருங்க, நடிப்பு மாத்திரம் அழகா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஏதோ பேரு சொல்றான், ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு சொல்றான், நல்ல இறக்கமா எல்லாம் உள்ள நடனம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேற பேரு சொல்ற. எல்லாம் கலந்திருக்கு, இந்த நடனம் என்ன பேரு சொல்றது, இந்த நாயகன் என்ன பேரு சொல்றது. அதுதான் பகவூதி சொன்னார், ராமன் அப்படிங்கிறத தவிர வேற ஒரு நாயகன் கண்ணுக்கே கிடைக்கல. உத்தரராம சரித்திரம் ஒரு டிராமா, உத்தரராம சரித்திரம், அதாவது உத்தரகாண்டத்தை மாத்திரம் வச்சு பண்றது இல்லை, அவருடைய ஒரு பாவத்தை அதுக்குள்ள புகுத்துட்டு உத்தரராம சரித்திரம் டிராமா பண்ற பகவூதி. அப்போ அவர்கிட்ட கேட்டா, ஏன் ராமனையே திருப்பி திருப்பி ராமாயணத்தையே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அவருக்காக தோணக்கூடிய உத்ரேஷிதல், அதுலயே அவர் அந்த ஸ்லோகரூபமாவே இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். அவருக்கே தோணும், ஏன் இப்ப கேட்கலாம் இல்லையா என்கிட்ட, ஏன் நீங்க ராமனையே நாயகனா எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா அப்படிங்கறத அவரே அதுக்கு சொல்றார். சர்வரச பரிதனான ஒரு நாயகனை எனக்கு கண்ணுல காண்பிச்சுதாக்கோ நான் வேற நாயகன் எடுத்துக்கிறேன், எல்லா ரசமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நாயகன் எனக்கு கண் முன்னாடி காண்பிச்சுட்டாங்கோ, ராமன் அல்லாமல் அவனை நான் நாயகனா எடுத்துக்கிறேன் முடியாது. அதனால இவன் அந்த சீதையும் லக்ஷ்மணனே அழைச்சிட்டு வர சொல்லி சீதா லக்ஷ்மணனோட கூட ராமச்சந்திரமூர்த்தி இப்போ சரபங்கருடைய காலில் பிடிச்சுக்கிறார். எவருக்காக இவர் காத்துட்டு உட்கார்ந்து இருக்காரோ அவரே வந்து இவர் காலில் வந்து விழார். இதுதான் ராமாவதாரம். அகல்யா சாபமோக்ஷம் அப்படின்னெல்லாம் சொல்லுவோமே, அகல்யக்கு அனுகிரகம் பண்ணதுதானே அகல்யா அனுகிரகம். அந்த அகல்யக்கு அனுகிரகம் பண்ண வேளையில
ஆலியா வந்து ராமனுக்காக ஏங்கிட்டு இருந்தா, ராமனக்கா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா, ராமனாலதான் தன்னுடைய பாதுர்த்தியம் திரும்பவும் கிடைக்க போறதுல எண்ணின்னு இருந்தவளை, இந்த ராமனுடைய மேர்சியால நான் உயிர் வாழ போறேன் அப்படின்னு இருந்தவளை, ராமன் போய் லக்ஷ்மணா கௌசல்யா மாதிரி நிக்கிறாடா, வா நமஸ்காரம் பண்ணலாம்னு பாதத்தை பிடிக்கிறேன். அதாவது கம்பீரம் அப்படி இருக்கும், அதே மாதிரி அப்படியே மெல்ட் ஆயிடும். சமுத்திர இவ காம்பீரியே அப்படின்னா ராமன, சமுத்திரத்தை மாதிரி காம்பீரியமா இருப்பார். ஆனா அது மெல்ட் ஆகிறதுக்கு அதை விட ஒரு லோலமான ஒரு வஸ்துவா மாதிரி மெல்ட் ஆயிடும். சோ அந்த மகர்ஷியனுடைய பாதங்களை பிடிச்ச உடனே சரபங்கர் ராமர் கிட்ட ஒருவனா சொல்றார், ஜிதமுக்ரேண தபசா துஷ்பிராபமகிருதாத்மபிஹி மகாமேஷ வரதோ ராம பிரம்மலோகம் நிஷீததி. நான் பிரம்மலோகத்தை வேண்டாம் வச்சுட்டேன். உக்ரேண தபசால அர்த்தம், சாமானிய தபசால கிடைக்காது, பாசனா பலத்தால தான் பிரம்மலோகம் கிடைக்கும். கர்மத்தினுடைய அடிப்படையால கர்ம பலனாக சுக்லோகம் கிடைக்கும். அதுவும் யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுரியாது அப்படின்னு வேத வாக்கியங்கள் இருக்கு. இந்த கர்மாவெல்லாம் பண்ணி அதனுடைய பிரிஸ்கிரைப்டு ரிசல்ட் ஓரியன்டா பண்ணினா அதுல என்ன, அந்த கர்மாக்கு என்ன ரிசல்ட்ட சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரம், அந்த இதுல சொர்க்காவோ எஜயத்தை எப்படி இதெல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணி இது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும். பட் ஆனா சொர்க்கத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு சாஸ்திரத்தினுடைய தீர்மானம். அந்த புண்ணியம் தீர்றது வரைக்கும் தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும். புண்ணியம் ஆயிடுத்தோம் ஆனா திரும்பவும் மனுஷ லோகத்திலேதான், பூமியிலேதான் திருப்பி வந்து பொறுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலன் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒண்ணுமில்லை, ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு செல்வாக்குடையவன் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்தான்னு வச்சுக்கோ. ஸ்ரீரங்கத்துல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. 7 லட்சம் ரூபாய் கொடுத்தா வருஷம் பூரா என்னவோ சொல்லுவா, அதுக்கு 7 ஒரு டெய்லியே ஒரு வாட்டி அந்த பாஸ் ஏதோ கொடுப்பா, அதை வச்சு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, ஒரு வாட்டி தான், அவ்வளவுதான் அதுக்கு இருக்கு. இதே மாதிரி எந்த ஒரு கர்மாவை நம்ம பண்ணாலும் அந்த சொர்க்கத்துல உட்காரக்கூடியது அப்படிங்கிறது ஃபார் எ லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த புண்ணியத்தை திருப்பி மொபைல் போன் சார்ஜில் போட்டுக்கிற மாதிரி தான். 10,000 mAh பேட்டரி ஆனா கூட 10 உட்காந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஷார்ட்ஸை பார்த்து தீர்ந்துடுறது, திருப்பியும் சார்ஜில் தானே போட வேண்டியிருக்கு. இதே மாதிரி சகல கர்மாவுக்கும் க்ஷீணய புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு சொல்றது. அதனால கர்மாக்கள் பண்ணி இந்த கர்மாக்களை இந்த பலத்தோடு ஆசைப்பட்டு பண்ணோமான சொர்க்கலோகம் கிடைக்கும். ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, இந்த பலத்தை ஆசைப்பட்டு பண்ணினால். அப்ப அங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பல ஆசைப்படாமல் கர்மாவை பண்றதுன்னு. அந்த கர்மா அப்படி பண்ணப்பட்ட கர்மாக்கள் தான் சொல்றது பலாபிசந்தி இல்லாமல் பண்ணக்கூடிய கர்மா. பலம் வேணும் அப்படின்னு ஆசைப்படாமல் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மங்கள் அது சித்த சுத்தியை கொடுக்கும். சித்த சுத்தி துவாரா முமுக்ஷுத்வத்வாரா குரு சமீப பிராப்தி, குரு சமீப பிராப்தி துவாரா ஞானோபதேசத்வாது சாதனத்வாது ஞான சித்தித்வாது முக்தி. இப்படி அதனுடைய பரம்பரை. அந்த கர்மா அப்படின்னு எடுத்துட்டு, ஆனா அது முதல்ல சொர்க்கத்தை கொடுத்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறத திடீர்னு நடுவுல கழட்டி விட்டுடுவா. அப்ப அது எப்படி தெரியுமா இருக்கும், அதாவது சுகமே அனுபவிக்கல வச்சுங்கோ, பரவாயில்லை. இது கொஞ்சம் எங்கேயோ சுகம் அனுபவிச்சுட்டு திருப்பி அந்த சுகம் இல்லை அப்படிங்கிறத வரத்த அந்த சுகம் அனுபவிச்சவர்களுடைய 10 மடங்கு துக்கம் வந்துடும். ஒரு ஏசி ரூமுக்குள்ள இருக்கோம், திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்றான், நாளையில இருந்து இங்க உங்களுக்கு இருக்க முடியாது, நீங்க கிளம்பிங்கோங்கிறத திருப்பி போற இடத்துல ஏசி இல்லைன்னா இந்த ஏசியில அனுபவிச்ச 1 மணி நேரம் சுகம் இருக்கே, அது 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 அப்படி அது தெரியாம போயிடும். அந்த சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதே சமயம் ஏசியில இருந்து பழகினவன் ஏசி இல்லாத இடத்துல உட்கார போறான்னு வச்சுக்கோ, அவனால இருக்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னு போயிடும்.
இது லோக விஷயம். இதேதான் பகவத் விஷயம் அப்படின்னு வந்துட்டேன்னா இதைத்தான் கோபிகள் சொல்றா, கிருஷ்ணா சதா சதாகாலமும் உன்னுடைய ஸ்மரணையிலேயே நாங்க இருந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்மரணையிலேயே இருந்திருக்கிறது எங்களுக்கு நேரம் போனதே தெரியலை. அதே ஒரு க்ஷணம் ஒரு துடி நீ இல்லாம போயிட்டேன்னா கிருஷ்ணா துடிர் யுகாயத்தே துவாம பசியதா, அது நீங்க மாட்டேங்கிறதுங்க. அந்த நேரத்தை தள்ளிவிட முடிய மாட்டேங்கிறது. அப்படி பெருசா போயிட்டு இருக்கு, அப்படி பெருசா போயிட்டு இருக்கு. இருக்கிறதெல்லாம் ஒரே யுகம் தான், ஒரே டைம் தான். ஆனா டைம் வாஸ்தவத்துல ரிலேட்டிவா இருக்கு. சோ பாதத்தை பிடிச்சா சொன்னா நான் பிரம்மலோகத்தை வேண்டாம் வச்சுட்டேன் ராமா. சரி, இந்திரன் இத்தனை நேரம் வந்து நின்றுட்டு இருந்தா, இந்திரனுக்கு எதுக்காக நின்றுட்டு இருந்தாருன்னா என்ன சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு தான் இந்திரன் நின்றுட்டு இருந்தா, அந்த சொர்க்க லோகத்தை நான் வேண்டாம் வச்சுட்டேன். பிரம்மலோகம் நகச்சாமி அகம் ஞாத்வா நரவ்யாக்ரா வர்த்தமான மதூரதः பிரம்மலோகம் நகச்சாமி त्वं त्वाम् अदृष्ट्वा प्रियातिथिं त्वयाहं पुरुषव्याघ्रा धार्मिकेण महात्मना समागम्य गमिष्यामि त्रिदिवं चावरं परम् அகம் ஞாத்வா நரவ்யாக்ரா, நீ தூரக்க வந்திருக்காய் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன் ராமான. ஓரோ வார்த்தையிலையும் மாதுரியம் இருக்கு. ராமன் வந்திருக்கார் அப்படிங்கறது தூரத்திலிருந்து உணர்றார் அப்படிங்கிறார். அது அந்த டெலிபதி இதெல்லாம் சொல்றோம், என்னமா அது ராமன் எங்கேயோ வந்திருக்கிறார், ஆனா இவருக்காகத்தான் வரார் அப்படிங்கறத தூரத்திலிருந்தே உணர்றதுக்கு சிரமங்களால மாத்திரமில்லை, நம்மளால எல்லாரையும் முடியும். பகவான் தூரக்க நம்மளை விட்டு தூரக்க போறார் அப்படிங்கிறதே உணர்றதுக்கு நம்மளால முடியும். ஒண்ணுமே சில சமயம் மனசுல என்ன இனம் புரியாமைக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு உணர்ச்சி இருக்கும் மனசுல. அப்ப தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு 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 நல்ல ஒரு என்ன ஓரா, குட் ஓரா உள்ளது நம்ம பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சோ நீ வந்துட்டு இருக்கிறத நான் தூரத்துல இருந்தே தெரிஞ்சு விட்டுட்டேன், நான் கேள்விப்பட்டேன். இது மாதிரி நீ வரத்துக்கு கிளம்பி வந்துட்டேயாமே, எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக நீ வரத்துக்கு வந்திருக்காய். இல்லாட்டினா எங்களால உன்னை வந்து அங்க வரைக்கும் வந்து பார்க்கறதுக்கு முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கோ, நான் வந்து உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்றதுக்கு வரத்துக்கு வந்திருக்காய். அதனால பிரம்மலோகமானாலும் சரி, இந்த லோகமானாலும் சரி, இப்ப ஏற்பட்ட ஒரு அதிதிய துவாகம் அதிருஷ்டா பிரியாதிதிம், உன்னை பார்க்காமக்கு நான் இந்திரன் கூட கிளம்பி போயிட்டேன்னா என்னுடைய ஜென்ம வியர்த்தம் ஆயிடாது. அக்ஷய்யா நரசார்தூலா ஜிதாலோகாமயா சுபாகா பிராமியாஸ்ச நாகபிருஷ்டியாஸ்ச பிரதிகண்யஸ்வ மாமகானே. என்னுடைய என்னெல்லாம் உண்டோ எல்லாம் உனக்கு அர்ப்பணம். அதுலயும் எடுத்து எடுத்து சொல்றார், அக்ஷய்யா, க்ஷயமே ஆகாம இருக்கக்கூடிய பிரம்மலோக வாசம். நரசார்தூலா ஜிதாலோகாமயா சுபாகா, எதுவுமே அசுபமான லோகங்கள் கிடையாது. பிரம்மலோகமானாலும் சொர்க்க லோகமானாலும் எல்லாமே சுபமான லோகங்கள் தான். அந்த சுகமான லோகங்கள் எல்லாம் அதுல என்னென்ன ரெண்டு வெரைட்டியை சொல்றார். பிராமியாச்ச நாகபிருஷ்டியாச்ச. பிராமியம் அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு செல்வதற்கு உண்டான கர்மபலன். நாகபிருஷ்டியாச்ச, நாகபிருஷ்டியான நாகபிருஷ்டம்னா சொர்க்கம் தான். இந்த சொர்க்க லோகத்துக்கு செல்லக்கூடியதுக்கு வேண்டியதான கர்மபலன் ரெண்டையும் பிரதிகிரஹீஸ்வ மாமகானே. இதுதான் வாஸ்தவமா நம்ம ஓரோ நாளைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை மனசால பண்ணிட்டோமான சத்தியமா பகவான் ஏத்துவார். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா எல்லாம் சொல்லிட்டு நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோமே, அதை மானசிகமா வாஸ்தவமா அதை உணர்ந்து அதை கையில் இருக்கக்கூடிய ஜலத்தை விட்டோமோ விடலையோ அதை பத்தி கவலை இல்லை. 2 சொட்டு கண்ணீரோட அதை விட்டோமானா சத்தியமா பகவான் ஏத்துப்பார். அது எது பண்றதானாலும் காயேன மனசா வாச்சா எது கிரியதே தத்து,
அப்படி அந்த பிரம்மலோகத்துக்கும் நாகவர்ஷத்திற்கும் உண்டானது எல்லாத்தையும் ராமா உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எனக்கு நான் பிரம்மலோக பலனும் வேண்டாம், எனக்கு சொர்க்கலோக பலனும் வேண்டாம். அதாவது பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாருக்கு. பாவத்தையும் சரி புண்ணியத்தையும் சரி ரெண்டும் முக்தி ஆசைப்படப்பட்டவன் பாவத்தையோ பாவத்தை யாரும் ஆசைப்பட மாட்டான், புண்ணியத்தை போய் ஆசைப்பட்டுவிடக்கூடாது. மோட்சம்தான் லட்சியம் அப்படிங்கிறவனுக்கு பாவம் ஒரு தடை அப்படின்னா புண்ணியம் பெரிய தடை. புண்ணியம் ரொம்ப பெரிய தடை. புண்ணியம்ங்கிறது சொகுசுதான். ஏன் எல்லாம் வனத்துல போய் இவ்வளவு உட்கார்ந்து கடினமா தபசு பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கா? சரீரத்தை வருத்தி ஏன் பண்றா? சொல்லுவா, சரீரத்தை வருத்திக்கணும்னு ஒன்றும் பகவான் சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு கேட்பா. சொல்லிட்டு இல்லைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சரீரத்தை வருத்திக்கிறது அப்படின்னு கேட்போம். என்ன பகவான் சொல்லியிருக்காரா சரீரத்தை வருத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு என்னதுக்கு ஏகாதசி அன்னைக்கு பூ பட்டினி கிடக்கு, உடம்ப வருத்தின்னு எதுவுமே பண்ணப்படாது இப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அதுல வேற ஆத்மாவுக்கு வஞ்சனையே பண்ணப்படாது, இது வேற ஒரு டைலாக். இப்படி அதாவது கொஞ்சம் ஏதோ எங்கேருந்தோ கொஞ்சம் அறக்குறை 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 அல்பமா அங்கிருந்து எங்கேருந்தோ கேட்டுட்டு தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வச்சுண்டு அதுல போட்டு கதை சொல்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று இருக்கு கதை விடுறதுன்னு. அது மாதிரி இந்த கதை விடுறது இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் எல்லா சர்வசாஸ்திரத்துக்கும் பாரங்கதனான மாதிரி சாஸ்திரத்துல உடம்ப வருத்திக்கணும் எல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. ஆத்மாவை வஞ்சிக்கப்படாது அப்படின்பா பட்டினி கிடக்காம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த வைராக்கியம்ங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் என்ன? இல்ல திதீர்ஷாங்கிறதுக்கு உண்டான வியாக்கியானம் என்ன? திதீர்ஷா ஏதாவது வந்தா கூட அதை அதற்காவது அசாஸ்திரியமா வருத்திக்க வேண்டாம், சாஸ்திரியமா வருத்திக்க வேண்டியது சரீரத்தின் மேல அபிமானம் போகிறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோ அதை பண்ணத்தான் வேணும். இல்லை வச்சுக்கோ அது நம்ம சொல்லிப்போம், என்னால எல்லாம் அடக்கிய சரீரத்தை அடக்க முடியும், நான் இன்னும் சரீரத்துக்கு அடிமை இல்லை அப்படிதெல்லாம் சொல்லிப்போம். ஒரு சின்ன தலைவலி வரட்டும் அப்ப தெரியும், ஒரு வேளை பட்டினி கடந்து பார்க்கட்டும் அப்ப தெரியும். ஒருவேளை தலைவலி வந்துடும், கேஸ் ஃபார்ம் ஆயிடும், கோபம் வந்துடும், ஆக்டம் வந்துடும். அதனால சரீர அட்லீஸ்ட் வேற யாரையும் போத்திப்படுத்துறதுக்கு காட்டிக்கிறதுக்கு இல்லை, சுயம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காவது அப்பப்போ இது மாதிரி ஏகாந்தமா இருந்து உண்டான தபசோ கொஞ்சம் சரீரத்தை ஹட்டம் பண்ணி வச்சுக்கிறதோ எல்லாம் வேணும். இல்லாட்டனா ஹட்ட யோகாங்கிறதுக்கு வர்றதுக்கே சான்ஸ் இல்லையே. ஹட்ட யோகான்னு சொன்னா சரீரத்தை இப்படி பண்றது இந்த காலை தூக்கி தலைக்கும் கழுத்துக்கு பின்னாடி போடுறதுல இருந்தா ஹட்ட யோகா. இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இல்லையே. அப்ப நம்மளுடைய கட்டுப்பாடுல சரீரம் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுடைய கட்டுப்பாடுல சரீரம் இருக்கா, நம்மளுடைய கட்டுப்பாடுல மனசு இருக்கா, ரெண்டும் பார்க்க வேண்டியது. அப்ப இதெல்லாம் தேவைதான். சோ ரிஷி சொல்றார், நான் ஏன் சொல்றேன்னா இந்த சொகுசாக்கம் இந்த புண்ணிய கர்மங்கள்னு சொல்றது. பாப கர்மங்கள்ங்கிறது கஷ்டம், அது பிராரப்தம் அனுபவிச்சுதான் வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை. இந்த பாவ கர்மம் எவ்வளவு தடையா இருக்கோ பிரம்மத்தை அடையறதுக்கு. ஏன் பாவம் எப்படி தடையாகும்னா பாவத்தாலதான் தாபத்திரயங்கள் வருது. தாபத்திரயத்துக்கு உண்டான காரணம் பாவம் தான். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொல்றோமே தாபத்திரயங்கள், இதுக்கு உண்டான காரணம் பாவம் தான். இந்த பாவத்தால தாபத்திரயம் வருது, அதை உபாசனை பண்ணி அதை கழிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த புண்ணியங்கிறத நம்மளால கழிச்சுக்கிறதுக்கு ஒரு மனசே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புண்ணியத்தை கழிச்சு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுறதுக்கு உண்டான மனசு முதல்ல வர்றதே கஷ்டம். ஐயோ நான் இப்ப புண்ணியத்தை எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்குறேன், அதுலயே அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சில சமத்துகள் எல்லாம் காயணமாக சொல்றத நான் பகவானுக்கு என்னது நான் கொடுக்கணும் இப்படிலாம் தோணும். ஏன்னா மனசுங்கிறது எப்பவுமே ரெண்டு விதமா மனசு இருக்கு. எச்ச கையால காக்கையே ஓட்டாதவனுக்கு கயனவாஜா மனசு மனப்பூர்வமா சொல்றதுக்கு உண்டான புத்தி வராது தோணும் எனக்கு சமயம். ஏன் சொல்றேன், அந்த ரெண்டு பாவத்தையும் புண்ணியத்தையும் அள்ளி எடுத்து ராமனுடைய சரணத்தில் அப்படியே விட்டார். சரவங்கிறவன் எப்படி இருக்காருன்னா ஃப்ரீயா இருக்காரு. பாபம் ஒரு விதமான லக்கேஜ், புண்ணியம் ஒரு விதமான லக்கேஜ். நமக்கு இந்த ஃப்ரீயா போறது இருக்கு இல்லையா, யாத்திரை போறத, அது ரொம்ப அடிக்கடி நான் சொல்றது ஒண்ணு.
எங்கேயாவது ஒரு இடத்துக்கு யாத்திரை போறோம், 10 பேக், இந்த கையில 5 பேக், இந்த கையில 5 பேக், இப்படி மாட்டிண்டு போறோம் இல்லையா? இந்த கையில் இருக்கப்பட்ட 5 பேக்கு பாப்போம், இந்த கையில் இருக்கப்பட்ட 5 பேக்கு புண்ணியம். ரெண்டே இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு துண்டு மாத்திரம் தோல்ல போட்டுண்டு அடுத்த வேலைக்கு ஆகிறது கூட கவலை இல்லாம, ஏன்னா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படி இருக்கக்கூடியவன் படி அளப்பன் அப்படிங்கிற நம்பிக்கையோட சும்மா ஒரு துண்டு தோல்ல போட்டுண்டு எங்க போனோம், இப்படி போனா எப்படி இருக்கு. இது சில பேர் பிளைட் யாத்திரையில இந்த சுகம் நம்மளை அனுபவிக்கிறோம். இந்த பிளைட் யாத்திரையும் போது இதை அனுபவிப்போம். எப்படின்னா எல்லாத்தையுமே லக்கேஜ்ல போட்டு விட்டுட்டு ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மாத்திரம் தோல்ல போட்டு ஃப்ரீயா, அது எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஆனா அதுதான் சொல்றது, பாவத்தை பூரா முதல்ல கழிச்சு களையிறது மாத்திரம் போராது, பாவத்தின் மேல் இருக்கப்பட்ட வாசனையே போனோம். ஏன்னா இந்த பாவத்தை கழிச்சு கலராம இருந்த லக்கேஜுக்குள்ள பேக் எல்லாம் போட்டு விடுறோம். திருப்பி இந்த வாசனை இருக்கு இல்லையோ, ஃபிளைட் இறங்கின உடனே அங்கதான் போய் நிற்கிறோம். அதே மாதிரிதான் கங்கையில ஸ்நானம் பண்றத பாவம் பூரா போயிடுறது, கையில ஏறி வந்தோம் எல்லாம் விட்டுட்டு அந்த வாசனை பாவத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு புண்ணியத்தையும் சம்பாதிக்கிற வாசனையை முதல்ல போகணும். அந்த வாசனையும் ராமனுக்கு சரணாகதி பண்றார் சரவங்கர். பாவ புண்ணிய வாசனையே அப்படியே ராமனுக்கு சரணாகதி பண்ணோன்னு ராமனை சொல்றார் சர்வசாஸ்திர விதாம்பரஹா. எப்பேற்பட்டவனுக்கு கொடுத்தாருன்னா பாவமோ புண்ணியமோ ரெண்டும் இல்லாமல் இருந்தால் அவனே முக்தி ஸ்திதியில் இருக்கார். அவருக்கு அப்புறம் போய் வைகுண்டத்துல போய் உட்கார போறான் நல்ல, அப்படி எல்லாம் இல்லை. எப்ப பாவமும் புண்ணியமும் போயிடுத்தோ அப்பவே அவன் வைகுண்டன் ஆயாச்சு. பாவமும் புண்ணியமும் இல்லாத ஒண்ணும் வேண்டாம், பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் விட்டுருங்கோ. அதெல்லாம் நமக்கு அதிருஷ்யம், நமக்கு தெரியாது, பார்க்காதது. அதுக்கு பலனே அதுக்கு பேரே என்ன சொல்லுவா சாஸ்திரத்துல இருந்தா அதிர்ஷ்டம் தான் சொல்லுவா. பாவத்தையும் புண்ணியத்தை அது இல்லாம இந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஆசை தான் இதுக்கு ரெண்டுக்கும் காரணமா இருக்கு. வேற ஒண்ணுமே, ஆசை அப்படிங்கிறது ஒண்ணுதான் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த ஆசை இல்லாத ஒரு ஸ்திதி, அப்படி இருக்கணுங்கிறது ஆசையவே அதே பெரிய ஆசையா வந்துடும். இந்த ஆசையே இல்லாத ஒரு ஸ்திதியில் இருக்கணும்னே ஒரு பெரிய ஆசை வந்துடும். ஆனா அந்த ஆசையே இல்லாத ஒரு க்ஷணம், ஆசை இல்லை அப்படிங்கிறதையே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்கிறதையே ஆங்ஸைட்டி இல்லை, அதனாலேயே டிப்ரெஷனும் இல்லை, அதனாலேயே சோரோ இல்லை, துக்கம் இல்லை, துக்கம் இல்லைங்கிறதுனாலேயே சுகமும் இல்லை. ஒரு க்ஷணம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அந்த ஸ்திதிக்குத்தான் முக்தின்னு பேரு. அந்த ஸ்திதிய சரவங்கர் சுலபமா தன்னுடைய ஆசைகளை ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அதே இடத்துல ஏன்னா சரணாகதின்னு நம்ம பண்றோமே, எதை சரணாகதி பண்றதுன்னா முதல்ல ஈகோ சரணாகதி பண்ணணும். அது நடக்க தெரிய முடியாது. அப்ப ஏன்னா ஈகோ இல்லாம முடிய மாட்டேங்குது. அப்போ ஈகோல இருந்து வரப்பட்ட ஓரமே எடுத்துடுது, ஈகோல இருந்து வேற ஒன்றும் வரப்போவதில்லை, இந்த ஆசை மாத்திரம் தான் வரப்போகுது. அகங்காரம் ஆனது எனக்கு வேணும் வேணுங்கிறது, அந்த ஆசைய தாட்ஸ், அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அப்படியே சரணாகதி பண்ண, அந்த எண்ணங்களை பூரா சரணாகதி பண்ண தானா ஈகோ, எண்ணங்கள் எல்லாம் எங்க போகிறதோ அங்க தானா ஈகோ போயிடும். சரவங்கர் அப்படி அந்த ஆசைகளை பூரா பாப புண்ணிய ரூபமா இருக்கப்பட்ட அந்த ஆசைகளை வாசனைகளை பூரா ராமார்ப்பணம் பண்ண. அப்படி பண்ணின சரவங்கரை பார்க்கிறார் ராமர், அது சொல்றார் அகமேவாகரிஷ்யாமி சர்வான் லோகான் மகாமுனே. எல்லாத்தையும் எடுத்துட்டு லோகான்கிறார் சங்கர பாஷ்யத்துல, ஆதிசங்கராச்சாரிய பாஷ்யத்துல லோகம் அப்படிங்கிறதுக்கு கர்மபலம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணணும். லோகான் அப்படின்னு ஒரு இடத்துல கர்மபலான் அப்படின்னு தான் ஆச்சாரியால் வியாக்கியானமா இருக்கும். நான் உங்களுடைய சர்வ கர்ம பலத்தை எடுத்துடுறேன் அப்படின்னா, பிரம்மலோகத்தை நீங்க சம்பாதிச்ச பிரம்மலோகத்தை எங்கிட்ட தந்தாச்சு, சொர்க்கலோகத்தை எங்கிட்ட தந்தாச்சு, நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கு. இது சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்னா
இது சொல்றவனுக்கு தான் குருன்னு பேரு. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், பத்தஸ்தனா இருக்கேன், கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு தப்பான ஒரு எண்ணத்துல கட்டுப்பட்டு இல்லை, வாஸ்தவமா கட்டுப்பட்டு இருக்கோமாக்கும் அப்படின்னு இருக்கப்பட்டவனுக்கு நீ கட்டுப்படலை அப்படின்னு சொல்றதுக்கு வரானே அவன் தான் குரு. நீ ஃப்ரீயா இருக்க, உனக்கு யாரும் உனக்கு பந்தம் இல்லை அப்படின்னு. பந்தம் இல்லைன்னா அதுக்காக வாழ வெறுக்கணும் நல்ல அர்த்தம். இதுதான் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் டிஃபரன்ஸாக அங்க இருக்கு. இந்த வெறுப்புக்கும் முக்திக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். நீங்க யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது, நீங்க ஆல்வேஸ் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆயிடும் தான், ஆத்துல இருக்கிறவாள் எல்லாத்தையும் சிந்தை பண்ணுவோம். ஆத்துல இருக்கிறவாளையோ நமக்கு வேண்டப்பட்டவாளையோ சிந்தனை பண்ணி, ஓ நம்ம அவளுக்கு கட்டுப்பட்டு இல்லை, இன்னும் அவளை அவள் குறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சிந்தை போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் நினைச்சுக்கிறோமோ அவள் எல்லாரும் சுரூபமா பார்த்துட்டா போய் முடிஞ்சு வச்சு. சத்ருன்னு நினைச்சுட்டு இருக்கிறவளை உட்பட, இவன் நமக்கு பகைவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவளால உட்பட சுரூபமா தானாக பார்த்துட்டா. இதுதான் அவ சொன்ன பைபிள்ல என்ன சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ஒன்ன மாதிரி உன் அயல் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே பாகு அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன மாத்திரம் இல்லை, எல்லாம் பார்க்கக்கூடிய ஓரோரோ வஸ்து சுலபமா பார்த்துட்டோம்னா சண்டை இல்லை, சச்சரவில்லை. மைத்திரியும் பஜத அகில ஹர்ஜேசி. அப்படி எல்லா சொர்க்கலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் எல்லாம் வாங்கிட்டாரா ராமர். அடுத்தது பாருங்க, இதுதான் அவதாரம்ங்கிறது. அடுத்தது ராமர் இப்ப உடனே கேட்கிறார், ஆவாசம் துவகமிச்சாமி பிரதிஷ்டமிக காரணே. உங்களுடைய எல்லா லோகத்தையும் நான் வாங்கிட்டேன்னு சொன்னாரா சரபங்கர்ட்ட? இந்த பிரம்மலோகம் குறிக்க எல்லாம் வாங்கிட்டேன்னு சொன்னாரா? சரபங்கர்ட்ட கேட்கிறார், அது இருக்கட்டும், நான் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் உண்டானா சொல்லிக்கொள்ள. இந்த காட்டுல வனத்துல நான் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கானா பார்த்து சொல்லுங்க. சரபங்கர் அதை விட, சரபங்கர் இவருக்கு மேல போயிருக்கிறார். வால்மீகி சொல்றார், சரபங்கோ மகாபிராக்யா புனரேவா பிரவீத்வஜா என்றாமா. இதுல ரெண்டு விஷயம் எனக்கு நோட் பண்ணுங்க. இப்போ சரபங்கர் சொல்ற என்றாமா, நான் தான் இப்போ உனக்கு சொர்க்கலோகத்தையும் பிரம்மலோகம் பலனையும் எல்லாம் உனக்கு தந்தேனே, நீ அங்க போய் இருக்கலாமே அப்படின்னு ஏதாவது சொன்னாலோ, அங்க என்ன வருது தெரியுமா, நான் தந்தேனே அந்த அகங்காரம் அதையும் தந்தாச்சான்னு பாக்குறார் ராமர். அதனால சரபங்கர சொல்றார், வால்மீகி பகவான் சொல்றார், சரபங்கோ மகா பிராக்ஞா. பிராக்ஞா இத்தியுக்தே, பிராக்ஞான்னா என்ன அர்த்தம்னா பிரஜானினா, பிரஜான ஸ்திதியில் இருக்கக்கூடியவன். பிரஜானினா என்ன அர்த்தம்னா பிரம்மம்னு அர்த்தம். பிரஜானம் பிரம்ம, அந்த பிரஜான ஸ்திதியில பிரஜானியா இருக்கக்கூடிய சரபங்கர் ராமன் கிட்ட சொல்றார், இக ராம மகாதேஜாஹ சுதீக்ஷ்மோ நாம தார்மிகா வசத்யரண்யே நியதஹ சதே ஸ்ரேயோ விதாஸ்யதி. ராமா, இங்கேயே பக்கத்திலேயே சுதீக்ஷ்ணர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமம் இருக்கு சொல்லிட்டு, உலகத்துக்கே ஸ்ரேயச கொடுக்கக்கூடியவன் ராமன் சொல்றார், அவர் உங்களுக்கு ஸ்ரேயச பண்ணுவார். ஏன் அர்த்தம்னா அவர் உங்களுடைய பக்தன் அர்த்தம். பகவானுடைய ஸ்ரேயஸ் பக்தன்கிட்ட இருக்கு. பகவானுடைய ஸ்ரேயஸ் அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கொள்ள, அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கொள்ள ஸ்பஷ்டமா பார்க்கலாம். அபிஷேகமே பண்ணாம ராமரை வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோ, என்ன இருக்கு அழுக்கா இருக்காது ராமன் அப்படின்னு 10 பேர் பார்த்து சொல்லிட்டு போவோம் இல்லையா? அதுவே அந்த பக்தன் திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் பண்ணி, ராமர் இன்னைக்கு பளபளாது இருக்காரு, இது எங்கிருந்து? இது பக்தனுடைய, இதுதான் இது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, விஸ்வாமித்திரனுடைய அபிப்பிராயத்தை தான் நான் சொல்றேன். ஸ்ரேயஸ்சாஸ்மை பவிஷ்யாமி பகுரூபம்னு சம்சயா அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர். ராமனுக்கு நான் பகுவிதமான ஸ்ரேயஸ பிரதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது பக்தனுடைய கோணத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் பேசுறார்.
இதுதான் பகவான் சொன்னான், நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் மனோபிரஜாமியம் பூஜையத்த தங்கு ரேணுபி அப்படின்னு சொல்றது. அந்த நிரபேட்சனான நிர்வீரனான சாந்தனா இருக்கப்பட்ட அந்த பக்தனுடைய பின்னாடி நான் போவேன் அப்படிங்கிறத எதுக்காக போறேன்னா, எனக்கு அங்க இருந்தா தான் ஸ்வஸ்தமா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஞானி துவாத்மைவமே மதம், அந்த ஞானி தான் ஞான பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு பகவான் சொல்றதையே மத்த பக்தாளை உபேட்சிக்கிறது இல்லை. அவளும் எனக்கு பக்தாள் தான், ஆனா இவா பக்தாள். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அவளும் எனக்கு பக்தாள் தான், ஆனா ஞானி தான் பக்தன் அப்படிங்கிறார். அவளும் சொல்றது யார சொல்றாருன்னா, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு, இது இவ எல்லாருமே பக்தாள் தான். அவளுக்கு போட்டு ஆர்த்தி உள்ளவனுக்கு ஆர்த்தியை தீத்துடுவேன், அர்த்தார்த்தியா இருக்கப்பட்டவனுக்கு அவன் என்ன ஆசைப்படுறான்னு அதை கொடுத்துருவேன். ஆனா ஞானி மாதிரி வருமா அப்படிங்கிறத, அந்த ஞானி என்னத்துக்காக பக்தி பண்றான், ஆர்த்தன் எதுக்காக பக்தி பண்றான்னா தன்னுடைய பீடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆர்த்தின்னா பீடைன்னு அர்த்தம். பேரு வைக்கிறாளே ஆர்த்தி அப்படின்னா பீடா. அவன் பீடை நீங்கிறதுக்காக அவன் பக்தி பண்றான், பீடை நீக்கிடுறான். அர்த்தார்த்தி இருக்கானே, ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போறானே, அவனுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துடுறா. ஜிக்ஞாசு இருக்கானே, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வேற, அனுபவிக்கணுங்கிற ஆசை வேற. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு தெரிய வச்சு விடுறா. எல்லாம் தெரிஞ்சதும் அறிஞ்சதும் அடைஞ்சதுமாக இருக்கக்கூடிய அந்த ஞானி இனிமேல் அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லைன்னு அவனே சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஞானிய சொல்றார் பகவான். அந்த ஞானிய என்ன பக்தி பண்றா, அவ எதுக்கு பக்தி பண்றா, அவ எதுக்கு பக்தி பண்றா? இது பாகவதம் சொல்றது. இது ஆத்மாராமஸ்ச முனிஹா நிர்கந்தா அப்படி உருக்கமே குர்வந்தி அகைதுகீம் பக்தி இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படிங்கிற சுகசனகாதிகள் எல்லாம் எப்ப ஏற்பட்டவன்னா ஆத்மாராமஹா ஆத்மனி நித்தியம் ரமந்தே ஏஷாந்தே ஆத்மாராமஹா. ஆத்ம சுரூபத்திலேயே இருக்கக்கூடியவா, அவளுக்கு இன்னது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற சங்கல்ப விகல்பங்கள் கிடையாது. சதா ஆனந்தமயமாகவே இருக்கக்கூடியவா, எல்லாத்துக்கும் மேல பிரம்மம் அப்படிங்கிறது தான் தான் அப்படின்னு உணர்ந்து இருக்கக்கூடியவா, எதையும் அபேட்சிச்சிருக்கக்கூடிய நிம்மதி இல்லாமல் சொதாவே இருக்கக்கூடிய தன்னில் இருக்கக்கூடியவன், தண்ணீர் இருக்கக்கூடியவன். திருமூலர் சொல்றது தண்ணீர் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படிங்கிறாரே. அந்த தண்ணில உட்கார்ந்து தன்னை தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடியவ எதுக்கு ஆராதனை பண்றா, அவ எதுக்கு பக்தி பண்றா, எதுக்கு பண்றான்னா அதுக்கு அவ பாகவதமே சொல்லிட்டு அவ பக்தி பண்றதுக்கு காரணமே கிடையாது. அகைதுகி பக்தி அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு சொல்லிது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரொம்ப அழகான பேர். அது அவ்யபிசாரிணி பக்தின்னு. விபச்சரிக்கக்கூடிய பக்தி இல்லை, அவ்யபிசாரிணி பக்தி. அவ்யபிசாரிணி பக்தின்னா வேற எதுக்கும் இல்லை, பக்தி பண்றதுக்கு பக்தி பண்றது. அப்போ இந்த மகா பிராக்ஞ ஸ்திதியில் இருக்கக்கூடிய சுதீக்ஷ்ணர் எப்படி ஏற்பட்டவர்னா அவர் ராம உபாசகர், ராமனுடைய ஷடாட்சரி உபாசகன் சுதீக்ஷ்ணர். சுதீக்ஷ்ணர் அகஸ்தியருடைய சிஷ்யன். வாஸ்தவம் உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, ராமனை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற பദ്ധதி பூரா கல்பிச்சிருக்கக்கூடிய ரிஷி அகஸ்தியர். இந்த ராமாயண நவாகம் பண்றோமே, அந்த ராமாயண நவாகத்தை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிற ரிஷி அகஸ்தியர். ராம பூஜைக்கு அகஸ்தியர் தான் வழிகாட்டி. இந்த அகஸ்தியர் அகஸ்தியருடைய சம்பிரதாயமே ராமபக்த சம்பிரதாயம் தான். அது கொஞ்சம் பல கிரந்தங்களுக்குள்ள இறங்கினா நமக்கு இது தெரிய வரும். அதுக்கப்புறம் ஆனா இப்ப அகஸ்தியர் ராமபக்தன் மாத்திரம்தான் அப்படின்னு நான் நிச்சயிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் வல்லை. அகஸ்தியருடைய சம்பிரதாயத்துல இருந்து எந்த சம்பிரதாயத்திலிருந்து ஸ்ரீவித்யாதி மகாமந்திரங்கள் வருதோ அதே சம்பிரதாயத்திலிருந்து ராமபக்தியும் வருதுன்னு சொல்றத இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா ராஜராஜேஸ்வரியா இருக்கா, அதேதான் ராஜராஜேஸ்வரனா ராமனா இருக்கா. யார மகாஷோடசி அப்படின்னு நம்ம ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல கொண்டாடுறோமோ அவனே 16 விதமான கேள்விகளால தெரியக்கூடிய ராமனாக இருக்க. மகாஷோடசி அப்படின்னா அது ஒரு மந்திரத்துக்கு பேர். இதை விட பெரிய மந்திரம் இல்லைன்னு சொல்றது. ஷோடசியை விட
பெரிய மந்திரம் ஜபம் பண்றதுக்கு இல்லைன்னு சொல்றது. அதுதான் ஸ்ரீவித்யா மந்திரம் சொல்லு. அந்த ஸ்ரீவித்யாவுக்கு மகாஷோடசின்னு ஒரு பேரு. அதுல 16 பீஜம் இருக்கும். மேலே கீழே சம்புட்டீகரணம் பண்ணி வச்சிருக்கும் வேற பீஜங்களை. நடுவுல ஒரு செட் ஆஃப் பீஜம் இருக்கும். அது 16 பீஜங்களா இருக்கும். இந்த 16 பீஜத்தை எடுங்கோ. ராமாயணத்துல முதல்ல வரப்பட்ட 16 கேள்வியும் பாருங்க. இந்த 16 பீஜத்தால வெளியில அதாவது இந்த 16 பீஜத்தால சாட்சாத்கரிக்கக்கூடிய தேவதை எவ்வளோ, அவளே ராமனாக 16 கேள்விகளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஏக வஸ்துவா இருக்கு. அப்போ அகஸ்தியருடைய குருவை பார்த்தேன்னா, அகஸ்தியருடைய குரு காக்கபூஷுண்டி. காக்கபூஷுண்டி அப்படின்னு ஒரு ரிஷியை சொல்றது தமிழ்நாட்டிலையும் சொல்லப்படுறது. ஆனா ரொம்ப தெரியப்படுறது இல்லையா அந்த ஒரு ரிஷியை பத்தி. காக்கபூஷுண்டி அப்படின்னு அவருக்கு பேர். அவரை சொல்றத துளசிதாசர் ரொம்ப சொல்லுவார் காக்கபூஷுண்டிய. அகஸ்தியருக்கு அவர் தான் குரு. காக்கபூஷுண்டி பக்கா ராம உபாசகர். அவர் கிட்டத்தட்ட 27 வாட்டி மகாபாரதத்தை பார்த்துட்டாராம். அப்படி ஒரு ரிஷி இருக்கார். 27 வாட்டி மகாபாரதத்தை பார்த்துட்டாராம். 27 வாட்டி ராமாயணத்தை பார்த்துட்டாரா. இதெல்லாம் அவரே சொல்றார். ராமச்சந்திர மனசுல இதெல்லாம் சொல்லப்படுறது. அப்போ அந்த காக்கபூஷுண்டி ராம உபாசகர். அந்த காக்கபூஷுண்டி சிஷ்யர் அகஸ்தியருடைய கல்பத்துலதான் ராமனை உபாசனை பண்ணக்கூடிய பద్ధதி எல்லாமே இருக்கு. மேலும் இந்த சததின பாராயணம் இருக்க இதுவே அகஸ்திய கல்பத்துக்குள்ளதான் இருக்கு. சுந்தரகாண்டை இப்படி பாராயணம் பண்ணணும் எல்லாம் சொல்றோமே, இது பரமேஸ்வரன் பார்வதியும் நடந்த சம்பாதம். சுந்தரகாண்டத்தை ஒரு பலனை தம்பதிகள் சேரணும், பிரிஞ்ச தம்பதிகள் சேரணும் அப்படின்னு இது சாதாரண லௌகிக பலன் நினைச்சுக்க வேண்டாம். இது தார்மீக பலன். தம்பதிகள் சேரணும் அப்படிங்கிறது லௌகிகத்துக்காக இல்லை, தர்மத்துக்காக. அதனால இப்படி ஒரு பலன் ஆசைப்பட்டு பண்றோமானா சுந்தரகாண்டத்தை சப்தசர்கி பாராயணம் அப்படின்னு சொல்லுவார். சப்தசர்கி பாராயணம் அப்படிங்கிறது அது ஒரு அழகான முறை. சுந்தரகாண்டத்துல மொத்தம் 68 சர்க்கங்கள் இருக்கு. 68 சர்க்கங்கள் இருக்கு. இந்த 68 சர்க்கங்கள்ல ஓரோ நாளைக்கு 7 சர்க்கங்களா பாராயணம் பண்ணிட்டே வருது. அப்படி வரத கடைசியில பண்ணும்போ 5 சர்க்கம் மிச்சம் வரும். 63ல நிறுத்தணும். திருப்பி 63லேருந்து 64லேருந்து ஆரம்பிச்சு 2வது சர்க்கம் பரியந்தம். இப்படி 7 சர்க்களா இதை பாராயணம் பண்றதுக்கு சப்தசர்கி பாராயணம்னு பேர். இதெல்லாமே அகஸ்திய சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு. அகஸ்தியர் தான் சொல்றார். சோ இந்த சுதீக்ஷர் அகஸ்தியருடைய சிஷ்யன். அவர் ராமமந்திர உபாசகர். ரிஷி சொல்றார், சரபங்கர் சொல்றார், இமாம் மந்தாகினீம் ராம பிரதிஸ்ரோதாம் அனுப்ரஜ. ராமா, இந்த மந்தாகினிக்கு போ. மந்தாகினி பிரதிஸ்ரோதஸா வர்த்திக்கும். இது ஆக்சுவலா ராமாயண யாத்திரை அப்படின்னு ஒருத்தர் கிளம்பினார். அவர்கிட்ட கேட்டுன்றதுதான் இது இப்ப நான் சொல்ல போறது. பிரதிஸ்ரோதஸ் அப்படிங்கிறது எல்லா நதியுமே பிரதிஸ்ரோதஸ் தான். பிரதிஸ்ரோதஸ்னா மேற்கு நோக்கி போகக்கூடியதுக்கு எல்லாமே நதின்னு பேர். கிழக்கு நோக்கி போனா அதுக்கு நதம்னு பேர். திருவையாறு சொல்றது பஞ்ச நத கஷேத்திரம் சொல்லுவோம். அங்க ஏதோ ஒரு நதி கிழக்க பார்த்து போறது போல் இருக்கு திருவையாறு சொல்றது. சோ அது மாதிரி மேற்க பார்த்து போறதுக்கு எல்லாமே பிரதிஸ்ரோதஸ் தான் பேர். அப்ப இங்க பிரத்யேகமா பிரதிஸ்ரோதஸ் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா ராமாயண யாத்திரைக்கு அவ போனவா சொன்னா, தூரம் இப்ப சரபங்க ஆசிரமத்துல இருந்து புறப்பட்டு இப்படி போயிட்டு இருந்தோம். இப்படி போயிட்டு இருக்கிற வேளையில மந்தாகினி நதி வந்தது. அது ஒரு யூட்டர்ன் மாதிரி போட்டுதுன்னு. அதுதான் பிரதிஸ்ரோதஸ். திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். பிரதிஸ்ரோதஸ் தான் திரும்புறதுன்னு அர்த்தம். அங்க சரபங்களுடைய ஆசிரமம் இருக்கும். ஆனா அந்த ஆசிரமத்துக்கு நீ போ. அந்த ஆசிரமத்துல சரபங்கர் இருப்பார். அவர் உனக்கு வேண்ட ஆதித்ய மரியாதைகள் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த வழித்தான் ராமா போனோம் அப்படின்னு ராமருக்கே வழி காட்டுறார் சரபங்கர். ஏஷ பந்தா நரவ்யாக்ரா, இதுதான் ராமா வழி அப்படின்னு வழி காட்டினாரா? ஏஷ பந்தா நரவ்யாக்ரா முகூர்த்தம் பசியதாதமாம், இதுதான் ராமா வழி அப்படின்னு ராமர் உள்ள திரும்பிட்டார். அந்த வழியை பார்த்து போக ஆரம்பிச்சுட்டார். ஒரு நிமிஷம் இல்லை ராமாங்கிறார். ஒரு நிமிஷம் இல்லை ராமா, என்ன பாரு, உன்னுடைய அந்த கட்டாட்சம் கிடைக்கட்டும்.
அந்திம காலத்துல போகக்கூடிய சமயத்துல உன்னுடைய கடாட்சம் கிடைச்சி சரீரத்தை விடும்படியா சொல்றார் சரபங்கர். யாவஜ்ஜஹாமி காத்ராணி ஜீர்ணாம் त्वचमिवोरगः ततोऽग्निं न समाधाय हुत्वा चाच्येन मन्त्रतः. ஆமா, இந்த சரீரம் போக போறது, இந்த சரீரமும் போக போறது. சரீரம் போகக்கூடிய திருவாயில நீ ஒரு வாட்டி நின்று என்ன பார்த்துடேன் பார்த்துடேன்னு சொல்லிட்டே இருக்கிறது. அங்கேருந்து இங்கேருந்து காட்டைகளை கொண்டு வந்தார், நெருப்ப மூட்டினார், அக்னி ஜுலினம் பண்ண வச்சார். சரீரம் உள்பட, அதாவது மானசீகமா பண்ணின தவசெல்லாம் இருக்கே அதெல்லாம் ராமார்ப்பணம் பண்றது இருக்கட்டும். இந்த சரீரம் உள்பட ராமார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த அக்னியில அவர் சரீரத்தை தகனம் பண்ணிட்டார். வாஸ்தவத்துல ஒரு கையால மூட்டினது இல்லாட்டினா அரணக்கட்டையை கடைஞ்சு பண்ணின அக்னி ஒண்ணும் இல்லை, யோகாக்னி. தன்னுடைய யோகாக்னியில தன்னுடைய தேகத்தை பஸ்மீகரிச்சுட்டார். யோகாக்னியே அது, அந்த யோகமே அரணிக்கட்ட மாதிரி பிரவர்த்திக்கும். பிராணசக்தி அதுவே அது பிராணசக்தினா கூட எப்போ அது அநாகதத்தை தாண்டி வர்றதோ அதுக்கப்புறம் அது அக்னி குழம்பாத்தான் இருக்கும் இந்த மகா பிராணசக்தியே. ஏன்னா மணிப்பூரகத்துல அக்னிக்கு ஸ்தானம் சொல்லப்படுறது, மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கரத்துல அக்னிக்கு ஸ்தானம் சொல்லப்படுறது. அதுக்கு மேல கிளம்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் அக்னி குழம்பாத்தான் இருக்கும். அதனாலதான் மனசுக்கு மேல போன மகாபிராண சக்தி குண்டலினி சக்தியால லோகத்தை விசாரணம், லோகத்தை ரொம்ப நினைக்காமக்கி அது மேலேயே உயர்ந்த தளத்திலேயே நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சரபங்கர் மகா தேஜஸ்வியான சரபங்கர், சரபங்கோ மகா தேஜா பிரவிவேஷ ஹுதாசனம். அந்த ஹுதாசனத்திலே அக்னியில தன்னுடைய பிரவேசம் பண்ணிட்டார், பஸ்மீகரிச்சுட்டார் சரீரத்தை. ஜீர்ணாம் த்வச்சம் ததஸ்தீனி யஜ்ஜமாம்சம் ச சோணிதம் தஸ்ய ரோமாணி கேசாச்ச ததா வட்டி மகாத்மனஹ. அவருடைய ரோம கேசங்கள் கூபங்கள் எல்லாமே ஜுவாலையாச்சாம், தபோமயமாச்சு. அந்த தபோமயமான அந்த சரீரத்தோடு கூட உத்தாயாத்மித்வயாத் தஸ்மாத் சரபங்கோ விரோஜத. அதுல இருந்து ஏந்திருக்கிறார், அதுல இருந்து அந்த சரீரம் போயிடுத்து, அதுல இருந்து ஒரு ஜோதிஷ் கிளம்புறது. இதெல்லாம் ராமர் பார்த்துட்டு இருக்கார். தேவானாம் ச விதிக்ரம்ய பிரம்மலோகம் யமோகத. அது தேவலோகத்தை தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி அது போறது. அப்படி போறதுங்கிறத அது என்ன ரூபம் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வால்மீகி பகவான் சொல்றா. சச்ச பாவக சங்காசா குமாரா சமபத்தியத்தை. சமபத்தியத்தை அதுல இருந்து ஃப்ளோ ஆச்சுன்னு அர்த்தம், அதுல இருந்து உருவாச்சு, அதுல இருந்து சமஜாயத்தை உருவாச்சு. சமபத்தியத்தை அந்த அக்னி ரூபத்தில இருந்து இப்போ நதி இருக்கு இல்லையா, நதியினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃப்ளோ வர்றதே, அந்த அந்த ஒரு கோமுகி அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து கங்கை வர்றது இல்லையா, அதுக்குதான் சமபத்தனம்னு பேரு. சமபத்தியதை அப்படின்னா கங்கா சமபத்தியதை. அந்த அந்த துவாரத்துல இருந்து ஸ்ரோதோத்வத்தில இருந்து அந்த கங்கையானது வருது, இதுக்குதான் சமபாத்தியதைன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி கிளம்பி வருதுங்கிறத அந்த அக்னியே, எந்த அக்னி யோகாக்னி சரீரத்தை பஸ்மீகரிச்சதோ அப்போ அது தொக்கு பாருங்க. இங்க அந்த வார்த்தை எக்ஸாக்ட், அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோ. இதுதான் ராமாயணத்தை ஒரு வார்த்தையை கூட விடாம மைக்ரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். தொக்கு கேசம் ஜீர்ணமாச்சு. தொக்குன்னா ஸ்கின்னுங்கிறது இந்த பூமி மண்ணுதான், மண்ணுதானே இந்த தோல். அப்போ மண்ணுதானே தோல். இந்த தோல் ஜீர்ணமாச்சு, ரோமங்கள் ஜீர்ணமாச்சு, அக்னியாச்சு. தொக்கு உள்பட துவச்சம் உள்பட அக்னிமயமாச்சுன்னா ஞானமயமாச்சு. இப்ப சரபங்கர் என்ன குமாரஹா சமபத்தியத. அவர் ஒரு 25 வயசுள்ள பையனா வந்துட்டார். அப்படி காட்டுறார். என்னையா இது நியாயமாவா இருக்கு? நீங்களும் கதை சொல்றோம், இப்படி எல்லாம் நிறைய கதை
விடுறேள். இது மாதிரி அக்னியிலேருந்து 25 வயசு பையன் வந்தான், அப்படி வந்தான், இப்படி வந்தான். அது எப்படி பொருந்தும் இல்லையா? குமாரஹா அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். குமாரஹா அப்படின்னு சொன்னாலேயே குத்சிதம் மாரம் ஏன சஹா குமாரஹா. மாறனை, மாறன்னா காமன் அர்த்தம். காமனை, காமதேவனை எவன் அலட்சியம் பண்ணினானோ அவனுக்கு தான் குமாரன்னு பேர். அவ 25 வயசு அப்படிங்கிறத என்ன காட்டுறதுன்னா அவருடைய தொக்கு உள்பட பிரம்மமயமாயிடுத்து இல்லையா? அப்போது பூர்ணமாக இங்கே ஞானமாகத்தான், ஞான யோக விஷயமாகத்தான் இருக்கே ஒழிய என்ன 25 வயசுன்னா 24 தாண்டின வயசு 25 வயசு. 24 தத்துவரூபமாக இருக்கக்கூடிய பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள், அதனுடைய 5 தன்மாத்திரைகள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற இந்த 24 பிரகிருதி தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்ராகிருதமாக மாறுறத 25ஆவதைத்தான் பிரம்மம் அப்படி புருஷன் அப்படின்னு பட்டதிரியுமே சொல்கிறாரோ இல்லையோ நாராயணியத்தில், புருஷ பஞ்சவிம்சதி அப்படின்னு. அந்த 25ஆவது புருஷனாக இங்கே மாறக்கூடியதை பார்க்கலாம். அப்படி பார்த்தா ராமர் சரபங்கர் ஸ்வஸ்தானத்துக்கு உடனே ராமர் கிளம்பலையா? சரபங்கர் நன்னா ஸ்வஸ்தானத்துக்கு போயிட்டாரா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம்தான் ராமச்சந்திரமூர்த்தி கிளம்பினார் அப்படின்னு சொல்கிறா. போகிற வழியில் பிரம்மா தேவானாம் ச व्यतिक्रम्य பிரம்மலோகம் வியரோகத. அதுலேருந்து பிரம்மா அந்த கிளம்பி போன அந்த ஜீவன் தேவலோகம் தாண்டது. தேவலோகத்தை தாண்டி பிரம்மலோகத்துக்கு போகிறது. வால்மீகி பகவான் இங்கே 2 வாட்டி ஆச்சரிய சின்னத்தை வைக்கிறார். ஹேங்கிறார் பாருங்கோ. ச புண்ணிய கர்ம புவனே த்விஜர்ஷபா பிதாமகம் சானுச்சரம் ததர்ஷ பிதாமகச்சாபி சமீக்ஷதம் த்விஜம் நனந்த சுகாகதிமித்யுவாச்ச அப்படின்னு ஆச்சரிய சின்னத்தை 2 இடத்துலேயே வைக்கிறார் வால்மீகி. தேவர்களெல்லாம் தேவலோகத்தை எல்லாம் தாண்டி போச்சு. தேவலோகம் அப்படிங்கிறதையே தன்னுடைய ஞான தலத்தை விட்டு மேலான இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த தேவலோகத்தை தாண்டித்து அதுக்கப்புறம் பிரம்மலோகத்து வழியாக போகிறது. உபனிஷத்தை இது சொல்கிறது, முண்டகோபனிஷத்து இது சொல்கிறத ஈஸ்வரனை பார்த்து போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை சித்தியோமுக்தி கிரமமுக்தி அப்படின்னேனே, இது கிரமமுக்தி விஷயம். ஒரு லோகமாக தாண்டி போகிறதுங்கிறது கிரமமுக்தி விஷயம். அப்போது ஈஸ்வரனை மாத்திரமாக லட்சியம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஜீவனை மேலிருந்து தேவதைகளெல்லாம் இப்படி ஈஸ்வரனை லட்சியம் பண்ணிட்டு போகிற ஜீவனை பார்த்து முதல்ல ஆச்சரியப்பட்டு அவளை அழைச்சிப்பாளாம். சொல்கிறது உபனிஷத்து, ஏகி ஏகி இங்கே வாங்கோன்னு அழைச்சிப்பா, அதுக்குள்ளே ஏமாந்து போயிடாதேங்கோங்கிறது. அப்படி போகக்கூட வேளையில் உபனிஷத் சொல்கிறது, அவள் எல்லாம் இதுதான் உங்களுடைய பிரம்மலோகம், இதுதான் உங்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய இடம், ஸ்தானம், அப்படி இதெல்லாம் சொல்லி வாங்கோன்னு கதவை திறந்து வச்சிருப்பா, உள்ளே போயிடாதே, போனால் அப்புறம் மாட்டின்டுடுவாய்ங்கிறது. இது எல்லாமே சாதாரண ஒரு யோகி அனுபவிக்கக்கூடிய சித்திகளும் ஒரு யோகி அனுபவிக்கக்கூடிய தாத்காலிகமான தேவதா தரிசனங்கள் எல்லாத்தையும் தான் சொல்கிறது. தேவதா தரிசனம் ஆயிடுத்து அப்படின்னு உடனே அதை நிறுத்திடக்கூடாது, மேலே போனோம் அப்படிங்கிறது சாஸ்திரமே. அதை பரமஹம்சர் சொல்கிறார்.
தேவதா தரிசனம் எல்லாம் ஆரம்ப நிலைதான், அதுக்கு மேலே இன்னும் போகிறதுக்கு நிறைய ஸ்திதி இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அப்படி கிளம்பி பிரம்மலோகம் போனோடனே பிரம்மா ஆச்சரியப்பட்டு சரபங்கருக்கு பூஜை பண்ணி ஸ்வாகதம் சொல்லி, அங்கேயும் சரபங்கர் நிற்காமைக்கு வால்மீகி பகவான் சொல்கிறார், சரபங்கே திவம் பிராப்தே. சரபங்கன் திவ்யனான ஆனதுக்கு அப்புறம், திவம் அப்படிங்கிறத இங்கே செத்து போனார் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டாம், சொர்க்கத்துக்கு போனார்னு கூட எடுத்துக்க முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போனார்னு சொல்லிட்டார், அதாக்கும் அர்த்தம் கொள்கிறார் அப்படின்னா தேவானாம் ச விதிக்கிரமிய அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கே மனோமயமான ஒரு ஸ்தானத்தையும் கிரமணம் பண்ணி தாண்டிண்டு போகிறது ஸ்திதியைத்தான் சொல்கிறது. இது உபனிஷத்து இதை சொல்கிறது. ஏவம் அன்னமயமாத்மான உபசங்கிரமிய, ஏவம் பிராணமயமாத்மான உபசங்கிரமிய, ஏவம் மனோமயமாத்மான உபசங்கிரமிய, ஏவம் விஜானமயமாத்மான உபசங்கிரமிய, ஏவம் ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமிய அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. இந்த இடத்த உபனிஷத்து சொல்கிறது, இந்த வால்மீகி இங்கே சொல்கிறார். அப்படி தேவலோகத்தைத்தான் அடைஞ்ச திவம் பிராப்தே அப்படின்னு, சரவங்கே திவம் பிராப்தே அப்படிங்கிறத, சரவங்கர் திவம் பிராப்தேன்னா தேவலோகம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. இங்கே சரவங்கன் திவ்யனான ஆகிறது, அதாவது ஈஸ்வர தன்மயமாகிறதுன்னு அர்த்தம். மேலே இருக்கக்கூடிய சகசிராரத்தில் பிரகாசமான அந்த சிவக்குழம்போடு கூட தானும் சிவமோட சிவமாக லயித்ததுக்கு பிறகு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறது. என்ன ஆகுது, அங்கேருந்து ராமர் நன்னா கிளம்புறார். கிளம்பி அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காடோட வரத்தை சர்வே பிரம்ம ரிஷயா ஸ்ரீயா யுக்தா திருடயோக சமாஹிதாக சரபங்காஸ்ரமே ராமம் அபிஜக்முஷ்ட தாபசாக. சரபங்கருடைய ஆசிரமஸ்தானத்தில் இருந்த ரிஷிகள், தபஸ்விகள், வால்மீகி சொல்கிறார், அவளை ச ஜபாஸ்ச தபோனிஷ்டாக ததா பஞ்சதபோன்விதாக. பஞ்சாக்னிமத்தியில் தபஸ் பண்ணினவா, பஞ்சதபாக பிராமிய தபஸு, சர்வ விதத்தில் இருக்கக்கூடிய தபோனிஷ்டையில் இருக்கக்கூடியவா, ஜபமே நித்தியம் பண்ணின்னு இருக்கக்கூடியவா, ஊர்த்வரேதசுகள், தாந்தாக சுத்தமானவா, ஆர்திரப்பட்ட வாசசா, சரீராபிமானம் இல்லைங்கிறதுனாலேயே ரொம்ப மெலிஞ்ச ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் ராமனை பின்தொடர்ந்து வரா. அபிகம்யச்ச தர்மாத்மா ராமம் தர்மபிரதாம்பரம், தர்மபிரதாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியை பின்தொடர்ந்து வரா. ராமன் தர்மத்துக்கு, தர்மம் பாலிக்கக்கூடியவாழ்ல உயர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. ராமனை தர்மம் பாலிக்கக்கூடிய, அதாவது ஞானிகளுக்கு எது வரப்பிரசாதமாக கிடைக்குமோ அது ராமன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி வரக்கூடிய ராமனை பின்தொடர்ந்து ரிஷிகள் வரா. தங்களுடைய குரு காண்பிச்சு கொடுத்த வழியில் தாங்கள் போகிறா. சொல்ல போனால் என்ன, சரபங்க மகர்ஷி காண்பிச்சு கொடுத்திருக்கார். சரபங்கரே யாருடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டிருந்து இந்திரன் வந்த போதிலும் கூட, இந்திரா உங்கூட நான் வரத்துக்கு இல்லை, பிரபு வரார், ராமச்சந்திரமூர்த்தி வரார், அவரை வந்து பார்த்துட்டு அப்புறமா மற்றபடி மற்ற காரியங்களை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன சரபங்க ரிஷி எந்த ராமனை சத்காரம் பண்ணி பூஜை பண்ணி ஆசனோபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி கண்ணால் ஜலம் விட்டு ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தே ராமச்சந்திரமூர்த்தி மயமாக ஆனாரோ, ராம தரிசனத்தாலேயே ராமமயமாக ஆனாரோ, அந்த சரபங்க மகர்ஷி வழி காண்பிச்சு கொடுத்துருக்காரு இல்லையே இவளுக்கு. அதனால இவா வேற கதி இல்லை, அதனாலேயே ராமனை பின்தொடர்ந்து வரா. இவாளுக்கு வேற கதி இல்லை அப்படின்னே சொல்கிறது. சரபங்காஸ்ரமே ராமம் அபிஜக்முஷ்டதாபசாக. சரபங்காசிரமத்திலேருந்தே இந்த ரிஷிகள், தாபசிகளான ரிஷிகள் வரா. ஏன்னா சரபங்கரோ போயாச்சு, சரபங்கரோ ராமமயம் ஆயாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல சரபங்கர் ராமமயம் ஆயிட்டாருங்கிறதுனாலேயே அந்த ராமனை பின்தொடர்ந்து வரா அப்படின்னு கூட சொல்லலாம். குரு மேல் இருக்கக்கூடிய பக்தியினால்
பின் தொடர்ந்து வந்துன்னு இருக்கக்கூடிய ராமனை பார்க்குறா. எல்லாருமே ராமன் கிட்ட சொல்கிறா, ஊச்சுஹூ பரமதர்மஜம். பரமதர்மஜம்ங்கிறார் வால்மீகி பகவான். பக்திங்கிற தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான ராமன் கிட்ட சொல்கிறா, பரமதர்மஜம் ரிஷிசங்காக சமாகதாக ஆகதாக சமாகதாக. நன்னா வந்திருக்கலாம், எங்கே வரணுமோ அங்கே வந்திருக்கான்னு அர்த்தம். தும் இக்ஷ்வாகு குலஸ்யாஸ்ய பிருத்திவ்யாஸ்ச மகாரதः பிரதானஸ்சாபி நாதஸ்ச தேவானாம் மகவான் இவ. நீ தான் எங்களுக்கு நாதன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். புராணங்கள் சொல்லப்படுறது, இந்த ரெண்டு இடத்துலையுமே ரிஷிகள் சரணாகதி பண்ணுறா. அரண்யகாண்ட ஆரம்பிக்கிறதே ஒரு ரிஷிகள் சரணாகதி பண்ணுறா ராமனை. அந்த ரிஷிகளோ ராமனே வந்து கர்ப்பபூதஸ்தபோதனாக ரட்சிதவ்யா துவயா சஸ்வத் அப்படிங்கிறா. பகவானே ராமா, ராட்சசாவுடைய இன்னல்கள்னால, அவள் கொடுக்கக்கூடிய கொடுமைகள்னால, அவளால் படக்கூடிய லௌகிக தாபத்தால் நாங்கள் வாடினோம், வாடினேன், வாடி வதங்கினேன் அப்படிங்கிறாளே ஆழ்வார். அது மாதிரி சொல்கிறா. ரிஷிகள் எல்லாரும் வாடி வதங்குறாளாம். அந்த வாடி வதங்கி இருக்கக்கூடிய ரிஷிகள் அங்கேயும் ஆரம்பத்தில், ஆரண்யகாண்ட ஆரம்பத்திலேயுமே இது ரிஷிகள், இன்னும் கொஞ்சம் ரிஷிகள் சரணாகதி பண்ணுறாளே. இந்த சரணாகதி பண்ணக்கூடிய ரிஷிகள் தான் அடுத்த அவதாரத்தில் கோபிகைகளாக வரா அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா லௌகிகத்தை ஜெயிச்சவாளால் தான் கோபிகைகளாக ஆக முடியும். லௌகிக எண்ணமே இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்த பாவத்தில் இருக்கக்கூடியவாளால் தான், அவளால் தான் கோபிகளாக ஆக முடியும்ங்கிறதுனாலேயே இவா தான் வரா. ஸோ இந்த ரிஷிகள் எல்லாரும் பார்த்து, நீ தான் எங்களுக்கெல்லாம் நாதன், விஸ்ருத த்ரிஷு லோகேஷு யசசா விக்ரமேணச்ச. நீ யாரு நன்னா தெரிஞ்சுட்டுருக்கேங்கிறத என்ன அழகாக நாகரிகமாக ரிஷிகள் சொல்கிறா பாருங்கோ. நீதான் சாக்ஷாத் நாராயணன் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நல்ல நாகரிகமாக ரிஷிகள் சொல்கிறா. விஸ்ருத த்ரிஷு லோகேஷு, 3 லோகங்கள்லேயும் யசசால விக்ரமேணச்ச, யசசாலையும் 3 லோகங்கள். எப்படி சொல்கிறான்னா, 3 லோகத்துலேயும் உன்னுடைய கீர்த்தி பறந்திருக்கு, 3 லோகத்துலேயும் நீ சஞ்சாரம் பண்ணியிருக்காய், அதனாலேயே நீ நாராயணன். ராமன் பார்த்து சொல்கிறான், ஒன்று நாங்கள் சாக்ஷாத் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுட்ருக்கோம். ஏன்னா இது வேதத்தினுடைய அடிப்படையில் வர்றது ராமாயணம்ங்கிறதுனால வேதத்தில் சொல்லப்பட்ட கதையைத்தான் ராமாயணத்தில் சொல்லுவார் வால்மீகி பகவான். அதனுடைய தாத்பரியத்தை தான் சொல்லுவார். வேதத்தில் மற்ற எந்த அவதாரங்களை கொண்டாடப்படுறதை காட்டிலும் வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரத்தை எடுத்த உடனே வேதம் கொண்டாடுறது. அது சொல்கிறத, இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதா நிததே பதம் சமூட்டபஸ்ய பாகம் சுரே அப்படின்னு திரிவிக்ரமாவதாரத்தை சொல்கிறது. அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய ரிஷிகள் பித்ருவிரதத்துவம் சத்தியம் ச துவயி தர்மஸ்ச புஷ்கலஹா. பித்ருவிரதத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக நீ வந்திருக்காய் அப்படின்னா கூட, துவாம் ஆசாத்திய மகாத்மானம் தர்மஜம் தர்மவத்சல ஒன்று நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதனாலே கேட்டுக்கிறோங்கிறதுனாலே ராமா உன்னை தெரிஞ்சுட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. இங்கே கேட்குற அடுத்த ரிஷிகள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அர்த்தித்வான் நாதவக்ஷ்யாமஹா தஞ்சனஹா க்ஷந்து மர்ஹசி. முதல்ல எடுத்த உடனே சொல்கிறா, அர்த்தித்வாது, நாங்கள்லாம் ஆர்த்திகளாக வந்திருக்கோம். ஆர்த்தி பிரார்த்தனை பகவான்கிட்ட வைக்கலாமா, வைக்கப்படுமா அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிரார்த்தனை வைக்கலாம்ங்கிறத ரிஷிகளே காண்பிச்சு தரா. ரிஷிகள் தானே எல்லாத்தையும் காண்பிச்சு தரணும், பிரார்த்தனை பண்ணுறதே ரிஷிகள் தான் காண்பிச்சு தரா. இங்கே ராமன் கிட்ட சொல்கிறா, முதல்ல க்ஷம கேட்டுக்கிறான், மன்னிச்சுடுங்கிறா. ஏன்னா 2 விஷயம், உன்னை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டா இல்லையா. ராமா உன்னை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ரிஷிகள் சொல்லிட்டா இல்லையா. அது எப்படி சொல்லலாம்? ராமா உன்னை பூர்ணமாக உணர்ந்துட்டோம் அப்படின்னு எப்படி சொல்லப்படும்? அதனாலேயே க்ஷந்து மர்ஹசி, வேதமே சொல்கிறது அந்த விஷ்ணுனுடைய மகிமையை யார் அறிவாங்கிறது.
எப்படி சொல்கிறது, விஷ்ணோர்னுகம் வீட்யாணி பிரவோச்சையः பார்த்திவானி விமமேரஜாகும் சியோ அஸ்கபாயதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமாணஸ்தேதோருகாய அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்னா, பார்த்திவானி மமமே ரஜாகும் சி, பிருத்திவியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாத்தையும் எண்ணி முடித்தா கூட விஷ்ணோர்னுக்கம் வீர்யாணி பிரவோஜம், யாரால விஷ்ணுவனுடைய வீரியத்தை சொல்ல முடியும்னா, பிருத்திவியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாத்தையும் எண்ணி அஸ்கபாய உத்தரகம் சதஸ்தம், அப்பேற்பட்ட விஷ்ணுனா சதஸ்தம் விஷ்ணு சக்கரமானம், அப்பேற்பட்ட அந்த நாராயணனுடைய பரமபிரகாசமாக இருக்கக்கூடிய நாராயணனுடைய வீரியத்தை எவனால் சொல்ல முடியும் அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் எண்ணி திட்ட இவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான்னு, அவனால் வேணா விஷ்ணுனுடைய மகிமையை சொல்ல முடியும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால உன்னுடைய மகிமையை தெரிஞ்சுக்காம நீ தான் விஷ்ணு திரிவிக்ரமன் அப்படின்னு பட்டக்கன்னு சொல்லிட்டோமே, முதல்ல அதுக்கு க்ஷமிச்சுடு, க்ஷந்து மர்ஹசி. அடுத்தது எதுக்குன்னா, அர்த்தித்வாது க்ஷந்து மர்ஹசி, ஆர்த்திகளாக வந்திருக்கோமே அதனால எங்களை க்ஷமிச்சிடும். கேட்கப்படாது இல்லையா அவங்ககிட்ட ஒன்றும் போய். ஆனால் இது கேட்கணும் ராமா. எது கேட்கணும்னா, மனசில் ராமா ஒன்றை தவிர வேறு ஒரு எண்ணங்களும் எங்களுக்கு இருக்கப்படாதுன்னு உங்ககிட்ட எல்லாமே வேறு யார்கிட்ட ராமா நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிறார் ஷிவன். அந்த எண்ணத்தை வேறு ஆர்ட்டு போய் கேட்கறது. அதனாலேயே நாங்கள் எப்படி இருக்கோம்னா, தொயா நாதோ நாதவத்து ராம ராட்சசைர் ஹன்யதே பிருஷம், ராட்சசர்களால் பிருஷம் அடிக்கடி ஹன்யந்தே நாங்கள் ஹிம்சிக்கப்பட்டு இருக்கோம். ராட்சசனாலேயே லௌகிக சிந்தை. ஏன்னா நீ எங்களை எப்படி வச்சிருக்காய்னா, நாதனா இருக்காய் நீயே எங்களை. தொயா நாதவத்தோ நாத, நீ நாதனாக இருந்தும் நாங்கள் அநாதைகளாக இருக்கோம். நீ நாதனாக இருக்காய்ங்கிறது அப்படி தெரியுது. அப்பப்போ சத்சங்கம் கிடைக்கிறது, அப்பப்போ பகவத் விஷயம் காதில் கேட்கறது, அப்பப்போ ராமா சொல்ல முடியறது. ஆனால் அப்பப்போ ராமா சொல்ல முடியறது, அப்பப்போ பகவத் விஷயம் கிடைக்கிறதுனா எப்போ அநாதைகளாட்டம் இருக்கோம்னா, இந்த லௌகிக விஷயம் எப்பப்போ மனசில் கறி வர்றது அப்பப்போ அநாதைகளாட்டம் தான் இருக்கும். ஒன்றில் அப்படியே விட்டுடும், இல்லாட்டினா அப்படியே உங்ககிட்ட வச்சுருந்துரும். இந்த ரெண்டும் கட்டானே எங்களை வச்சுருக்காய். நடுவில் திரிசங்க சொர்க்கம் மாதிரி எங்களுக்கு நடுவில் இப்படி இருக்குது. நீ நாதனாக இருந்த போதிலும் அநாதைகளாட்டம் நாங்கள் இருக்கோமே, ஒன்று நாதனாக அடைஞ்ச போதிலும் அநாதைகளாட்டம் நாங்கள் இருக்கோமே. இப்படி எங்களை வைக்கல ஆகாது ராமா. வாடுறோம் ராமா, வாடுறோம். வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படிங்கிற ஆழ்வார். பெருந்துயர் இடுமலை, வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தம்மும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வு என்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். வாடுறேனே, இப்படி வாடினதுனால தானே இந்த திருப்பி லௌகிகாசை அப்பப்போ வர்றதுனால தானே இந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே வந்து பிறக்கிறது. அதனால சொல்கிறார் ஆழ்வார், சொல்கிறார் கரும்பையில் இடும்பையில் பிறந்துங்கிறார். கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி, அவளால் கிடைக்கக்கூடிய லோகத்தால் கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களை பார்த்துண்டு அதை ஆசைப்பட்டுண்டு தாத்காலிகமான சுகங்களை எண்ணிண்டு லௌகிகத்தில் போய் அதிலே இருக்கேன் ராமா. அநாதைகளாக இருக்கோம் ராமா. அநாதைகளாக அங்கேயும் இருக்கும், இங்கே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ அப்பப்போ ராமா சொல்ல வைக்கிறாய், அப்பப்போ கிருஷ்ணா சொல்ல வைக்கிறாய், அப்பப்போ ராமாயணத்தை கேட்க வைக்கிறாய், அப்பப்போ கேட்க வைக்கிறியே அதை எப்போவுமே கேட்க வைக்கப்படாதா, அப்பப்போ சொல்ல வைக்கிறியே அதை எப்போவுமே சொல்ல வைக்கப்படாதா அப்படின்னு ரிஷிகளுடைய பிரார்த்தனை. அதனால் ராமரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான். ஏஹி வாங்கோ வாங்கோ வாங்கோ, வா வா வா, வாங்கோ கூட இல்லை, வாங்கோங்கிறது நான் சொல்கிறேன், அது என்னுடைய பாவத்தால் நான் சொல்கிறேன். ரிஷிகள் கூப்பிடுறத வா ஏஹி பஸ்ய பாரு, ஏஹி பஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர்கோரைஹி பகுநாம் பகுதாவனே. ரிஷிகளுடைய சரீரத்தை பாரு. ராட்சசாலால் கொடுமைப்படுத்தப்பட்ட ரிஷிகளுடைய சரீரம் இது. பக்தாளுடைய சரீரத்தில் கூட பகவானுக்கு அபிமானம் உண்டு. பக்தாளுடைய சரீரத்தில்
ஏன்னா பக்தனுடைய சரீரம் ஒரு யோகியினுடைய சரீரங்கிறது சாமானியம் கிடையாது. அந்த சரீரம் வேலை பண்ணும். அதனால தானே யோகிகளுக்கெல்லாம் சமாதி, ஞானிகளுக்கோ யோகிகளுக்கோ சமாதி வைக்கிறான். இங்கேயே இந்த இடத்துலையே ஏதோ அந்த படி தாண்டி அதுக்குள்ளே போய் பார்த்தா அது தெரிஞ்சுட போகிறது. அங்கே சத்தம் கேட்கும், இங்கே சத்தம் கேட்கும், இவள் பாடுவா, அவள் வேதம் சொல்லுவா, இவள் பேசின்னு இருப்பா, அரட்டை அடிப்பா, எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போகிறது தனியாக நமக்கும் ஒரு ஸ்பேஸ் அதுக்குள்ளே கிடைக்கும். ஒரு சாநித்தியம், சைதன்யம், அதெல்லாம் வைப்ரேஷன் எல்லாம் விடுக்கும். நமக்கும் ஒரு ஸ்பேஸ், நமக்கும் ஒரு சைலன்ஸ் அதுக்குள்ளே கிடைக்கும். அந்த சைலன்ஸ் கிடைக்கும். நாமதேவர் சொக்காமேளர் தன்னுடைய சிஷ்யன். சொக்காமேளருடைய சிஷ்யன் தான் அந்த நாமதேவருடைய சிஷ்யன் தான் சொக்காமேளா. அவர் பாண்டுரங்கனுக்கு பரமபக்தன் சொக்காமேளா. அப்படி பரமபக்தனாக இருந்த போதிலும் கொத்தாள் வேலைக்கு, சித்தாள் வேலைக்கெல்லாம் போவார். சித்தாள் வேலை இருக்கே, சிமெண்ட் போட்டுறது, மதில் கட்டுறது இல்லை. மங்களவேடாங்கிற இடத்துல மதில் கட்டின்னு இருக்கான். அங்கே சொக்காமேளர் எல்லாமே சேர்ந்து கட்டின்னு இருக்கான். கட்டின்னு இருந்த உடனே அந்த மதில் இடிஞ்சு போயிடுத்து. சொக்காமேளா கூட இருந்தவன் எல்லாருமே போயிட்டான், சரீரம் விட்டுட்டான். உடனே பாண்டுரங்கனுடைய ஆக்ஞை, சொக்காமேளோட சரீரத்தை என் முன்னாடி கொண்டு வைக்கணும், நான் பார்த்துட்டு இருக்கணும்னு பாண்டுரங்கனுக்கு. அப்படி பார்த்தா ஏன் இப்படி பாண்டுரங்கன் ஆசைப்படுறான், பக்தாவுடைய சரீரத்தில் பகவானுக்கு ஏன் இவ்வளோ அபிமானங்கிறதுக்காக சொல்ல வரேன். அந்த சரீரத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தெரியலை. நாமதேவர் தான் சொல்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையேன்னு எல்லாருமா நாமதேவர்கிட்ட வந்து கேட்குறான். ஆனால் நாமதேவர் சொல்கிறார், அது கஷ்டமே கிடையாது. எந்த எலும்பிலேருந்து கை வேற, கால் வேற, முகம் வேற, அடையாளமே தெரியாமைக்கு தான் போயிருக்கு. ஒரு எலும்பை எடுங்கோ, ஒரு எலும்பாக எடுக்கிறத விட்டல 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 விட்டலான்னு கேட்குறதா, அதுதான் என்னுடைய சொக்காமேளாவுடைய எலும்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோவில் வாசலில் சொக்காமேளாவுடைய அதிஷ்டானம் இருக்குது. அது ஒரு அதிஷ்டானம் தான், அது ஒரு அதிஷ்டானம் தான். அங்கேருந்து அதுக்கப்புறம் நாமதேவர் பாருங்க, சிஷ்யன், குரு, பகவான் அப்படி போகிறது. நாமதேவர் படிக்கு பின்னாடி நாமதேவரையும் பகவானையும் பார்த்துண்டு, குருவையும் தெய்வத்தையும் பார்த்துண்டு சொக்காமேளா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கு இல்லையா. பக்தனுடைய சரீரத்தில் கூட பகவானுக்கு அபிமானம் உண்டு. அதனால் என்ன இவள் எல்லாருமே ரொம்ப தபஸ் பண்ணிக்கக்கூடியவாளாக இருக்கா. பரிபாலயனோ ராமா வத்தியமானான் நிசாச்சரைஹி பராத்வத்தோ கதிர்வீர பிருதிவ்யானோபபத்யதே பரிபாலய நா சர்வான் ராட்சசேபியோ நிருபாத்மஜா. ராட்சசால் கிட்டே எங்களை காப்பாத்துங்கிறார். ராட்சசால்னா லௌகிக சிந்தை தான் அர்த்தம். இப்படி சொன்னோடனே ராமன் சொல்றார், ராமன் ரிஷிகளை பார்த்து சொல்றார், நைவமர்ஹத்த மாம் வக்தும் ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினாம் கேவலேன ஸ்வகார்யேண பிரவேஷ்டவ்யம் வனம் மயா. நீங்களுங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது, அபேட்சை பண்ணக்கூடாது, எங்களை ஆக்ஞாபிக்கணும். ஏதோ அப்பாவுடைய வாக்குக்காக நான் வனத்துக்கு வந்தேன் அப்படின்னு இருந்த போதிலும் உங்களுடைய ஆக்தையை, உங்களுக்கு உண்டான இந்த கைங்கரியத்தை பண்ண முடிஞ்சுதானால், ராமர் சொல்றார், எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் இதுவே சித்தார்த்தம், வனவாசம் என்கிறது சித்தமாயிடும். இதுக்குத்தான் நான் வனத்துக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் வனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ராமர் பிரதிட்சை பண்ணின உடனே ராமருடைய கோதண்ட துவனி டங்கு 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 டங்குன்னு அடிக்கிறதாம். ராமபத்ர தீட்சிதர் சொல்றார், ராம சாபஸ்தவத்தில் அப்போ அந்த மணி இப்படி அடிக்கிறது. இங்கே ரெண்டு விஷயம் நடக்கிறது இந்த இடத்துல. ரிஷிகள் சொல்கிறத இப்படி கேட்டுக்கிறது ராமன் பிரதிஜை கொடுத்தாரே, அப்போ ரெண்டு விஷயம் நடக்கிறது. ஒன்று கோதண்டத்தினுடைய மணி அடிக்கிறது, இன்னொன்று சீதைக்கு வயத்தில் புளியை கரைக்கிறது. தண்டிச்சுட போகிறாரே அப்படின்னு அவளுக்கு ஜெகன்மாதாவோ இல்லையோ, ஜெகன்மாதாவுக்கு புளியை கரைக்கிறது. அப்படி ரிஷிகளுக்கு அபயத்தை கொடுத்த பிரபு
அப்படின்னு இருக்கட்டும். மேலே நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய.